செல்வத்தை வைத்தார், செந்தமிழ்நாவில் வைத்தார், வித்தகம் தொழிலில் வைத்தார், வெறுப்பினை தொண்டில் வைத்தார், எத்திசை புகழும் வைத்தார், எண்ணிலார் வாழ வைத்தார், அத்தனாம் தியாகராசர் அண்ணலை கருத்துள் வைப்பார். பெருந்தேன் இறைக்கும் நரைக்கூந்தல் பிடியே வருக, பிறைமௌழி பெம்மான் முக்கண் சுடர்க்கிடும் நல் விருந்தே வருக, மும்முதற்கும் வித்தே வருக, வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக, திருக்கடைக்கண் கொழித்த கருணை பெருவெள்ளம் குடைவோர் பிறவி பெரும்பிணிக்கோர் மருந்தே வருக, பசுங்குதளை மழலை கிளியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருக வருகவே. அவையோருக்கு என் பணிவான சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்று ஒரு அற்புதமான புத்தக வெளியீட்டு விழா. மதுரையில் நாம் அனைவருக்கும் தெரியும், இது உலகத்திலேயே மிக தொன்மையான தொன்று தொட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் நகரம் என்று நம்பப்படுகின்றது. பனாரஸ்ன்னு சிலர் சொல்கிறாங்க, பட் இதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருக்கின்றது. எப்படியோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கண்டினியூஸ்லி எக்ஸிஸ்டிங் சிட்டிஸ் இன் த வேர்ல்ட். அதில் மிக பழமையான மொழியான செம்மொழியை பிறந்த ஊர் என்ற பெருமையும், மீனாட்சி அம்மன் கோவிலை மையமாக கொண்டு அதை சுற்றி வளர்ந்த பெருமையும் மதுரைக்கு உண்டு. அந்த கோவிலின் உள்ள சிற்பங்களை கோட்டோவியமாக வரைந்து இன்று ஒரு அற்புதமான புத்தகமாக வெளியிட்ட ரத்னபாஸ்கர் அவர்களை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும். அவரை எனக்கு ஒரு 37 வருஷமாக தெரியும். அந்த காலத்திலேருந்து அவர் ரொம்ப இந்த ஓவியங்களை வரைவார். அதுக்கப்புறம் அதுக்கான ரெக்கக்னிஷன் சோஷியலி அவருக்கு கிடைக்கலன்னு ரொம்ப காலம் வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. அதெல்லாம் கடந்து அன்னையின் அருளால் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய பேரும் புகழும் இந்த கோட்டோவியம் வரைவதிலேயே அவர் கிடைத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்து திரு சாலமன் பாப்பையா அவர்கள் 1980களில் எங்கள் பள்ளியிலே அவர் வந்து பேசியது முதல் அவரை கிளாஸ்மேட்டுடைய பாட்டனார் என்ற வகையில் நாங்கள் அனைவருமே உங்களை அவ்வாறு நினைப்போம். எல்லாரும் உங்களை பார்த்து நிறையா விஷயம் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் திரைப்படத்தில் வேறு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டீங்க. நிறையா சினிமாவில் நடித்து ரஜினிகாந்த் மூவியில் ரஜினியை விட உங்களை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த திரைப்படத்தில். அது மாதிரி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில். அடுத்து உங்களை வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்து திரு பாரதி பாஸ்கர் அவர்கள், திரு ராஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதற்கு முன்பாக இங்கே நான் அவசியம் கூற வேண்டிய ஒருவர் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்து எங்களுக்கு கேட்காமலேயே எங்களுக்கு அறிவுரைகள் கூறி எங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி சென்ற ஒருவர். I really miss him in this group. திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் இல்லாவிட்டாலும் வானுலகிலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அவருடைய அம்சமாக எங்களுக்கு தாய்க்கு தாயாக இருந்து இருக்கும் தியாகராஜ கல்லூரியின் தலைவர் முனைவர் டாக்டர் உமா கண்ணன் அவர்களை இங்கு வரவேற்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து குமார் மெஸ் அவங்க ராமச்சந்திரன் அவர்கள், அவர் எவ்வளோ பாஸ்கருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ வருக. அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில்
இணை ஆணையர் திரு கிருஷ்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்து தமிழ் எழுத்தாளர் நிறுவர் பசுமை நடை இயக்கம் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமின்றி இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களும் ரத்னபாஸ்கருடைய இந்த மங்களகரமான பணியை ரெக்கக்னைஸ் பண்ணும் வண்ணம் வந்து இங்கு கூடியிருப்ப அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நல்ல காரியம் மேன்மேலும் தொடர்ந்து நடக்கணும். இன்னும் பல புத்தகங்கள் இப்படி வர வேண்டும். இது வந்து ஒரு கலை உணர்வோடு இருக்கும் ஒரு வெளிப்பாடாக இருந்தாலும் கூட இது ஒரு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு டாக்குமெண்டேஷனாக இருக்கிறது. வரலாற்றில் இது ஒரு சான்றாகவே இதை பயன்படுத்தலாம். என்னுடைய ஒரு கனவு என்னன்னா, இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கூல்ஸில் கொடுத்து இதை படிக்க சொல்லி, இந்த ஓவியங்களை குழந்தைங்களை வரைய சொல்லி ஊக்கப்படுத்தினா அது they'll also have the knowledge of all this. இதை வரையில் எது எங்கே இருக்குதுன்னு இப்போது அதை படிக்க சிறு வயதில் ஒரு 8 வயசு இருக்கையில் நாங்கள்லாம் கோயிலில் போய் சாமியை கும்பிட மாட்டோம், சுற்றி வந்து விளையாண்டுட்ருப்போம். அதில் இருக்கையில் நாங்கள் பார்த்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த புஸ்தகத்தை படிக்கையில். இந்த சிக்கல் ஓவியம், இந்த வெளிப்பிரகாரம், சுவாமி சந்நிதி வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற அந்த வடகிழக்கில் இருக்கிறதுன்னு ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை படிக்க எனக்கு ரொம்ப பழைய நினைவுகள் வந்தது. அது மாதிரி அடுத்த தலைமுறையினரும் அதை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த ரத்னபாஸ்கருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக தலைமையுரை வழங்குவதற்கு கடின உழைப்பால் உயர்ந்து தலைநகர் சென்னையிலும் கிளைகள் பரப்பிய தல்லாகுளம் மதுரை குமார் மெஸ் அதிபர், மதுரையின் நலச்சக்கரவர்த்தி உயர் திரு டி ராமச்சந்திரகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கலைத்தந்தை தியாகராஜ செட்டியாரின் கலை வளர் கூடத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் கலையழகு மிக்க சிற்பங்களின் கோட்டோவிய தொகுப்பாக சிற்ப ஓவிய நூல் இங்கு அரங்கேறுகிறது. இந்தியாவிலேயே எழுத்து சார்ந்த அடையாளங்களையும் அதிக அளவில் கொண்டுள்ள நகரம் மதுரை. இங்குதான் சமண பள்ளியும் பௌத்த பள்ளியும் வேத பள்ளியும் இருந்தன என்று இலக்கியங்கள் சொல்கின்றன. அத்தகு பிரதான பெருமையாலும் தொன்மங்களாலும் சூழப்பட்டிருக்கும் மதுரை இலக்கியத்திற்கும் கலைகளுக்கும் உரிய தனித்துவத்தை எப்பொழுதும் பெற்றிருக்கிறது. கல்லும் கதை சொல்லும் என்பார்கள். ஏன், சிற்பியின் கைப்பட்ட கல்லெல்லாம் நிச்சயம் நமக்குள் ஒரு கதையை, ஒரு வரலாற்றை ஒளித்து வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். சிற்பங்களையும் ஓவியங்களையும் குறித்து ஏராளமான நூல்கள் கலை கோட்பாடு அடிப்படையிலும் ஆய்வு நோக்கிலும் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக பாண்டிய நாட்டு சிற்பங்கள், ஓவியங்கள் பற்றிய முழுமையான நூல் இதுவரை வெளிவரவில்லை என்றே சொல்லலாம். விஜயநகர ஆட்சியாளர்களின் வருகைக்கு பின்னர் மதுரை கோவிலின் புனருவக்கத்தை வரலாற்றின் அடிப்படையை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நாயக்க மன்னர்களின் பெருமுயற்சியால் மிகப்பெரிய சிற்பங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்பதே உண்மை. மிக நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் அமைந்திருக்கும் சிற்பங்கள் இங்கு அநேகம். திருமலை மன்னர் வசந்த விழாவிற்காக கட்டெழுப்பிய புது மண்டபத்தில் இடம்பெற்றுள்ள திருவிளையாடற் புராணத்து சிற்பங்களையும் சிவபுராணத்து சிற்பங்களையும் ஒளி ஓவியங்களாக வரைந்து காட்டிய நண்பர் ரத்னபாஸ்கர் இன்றைக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் கற்சிற்பங்களை கோட்டோவியமாக தந்துள்ளார். ஒளிகளால் செதுக்கப்பட்ட சிற்பங்களை நமது துரிகைகளால் வரைந்து அளித்திருக்கிறார். தன்னுடைய நீண்டகால சிற்பம், சித்திரம் ஆகிய கலைகளில் தமக்கு ஏற்பட்டுள்ள அனுபவத்தை கொண்டு இந்த அரிய சிற்ப ஓவிய நூலை படைத்துள்ளார். சிற்பங்களை சித்திர கண் கொண்டு ஆராய்கிறார். ஒவ்வொரு சிற்ப ஓவியத்திற்கும் உரிய தத்துவங்களையும் விளக்கங்களையும் சுவைப்பட வர்ணிக்கிறார். மதுரை கோவிலின் சிறப்பு பாரம்பரியம் பற்றிய ஒரு தீர்க்கமான பார்வையை நமது
ஓவிய பாரம்பரியத்தின் வழி நிறுவ முயல்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் புராண பின் பெயரால் கோயிலில் உள்ள சிற்பங்கள் அழிந்து வரும் நிலையில் சித்திரக்காரர் ரத்னபாஸ்கரின் இது போன்ற முயற்சி பாராட்டுக்குரியதாகும். இவருடைய கலையுணர்வு வளரட்டும். மற்றும் இந்த புக்கு 3வது புக்காக வந்திருக்கு. பொதுவாக 3 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு வெற்றி குறியக்கூடிய ஒரு எண். அதனால் நண்பர் ரத்னபாஸ்கருக்கு இந்த புஸ்தகம் பெரிய வெற்றியை கொடுத்து, அதுபோக இப்போ கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். எப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்கள்லேயும் சித்திரங்களை வரைஞ்சி எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்போ அது அவரோட உழைப்புக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயம். இன்னும் அவர் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பெறணும். இன்னும் இது போன்ற சில நல்ல விஷயங்களை உலகுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். அதே மாதிரி மதுரைக்கு வரும் நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நாம் இந்த புக்குகளை அவங்களுக்கு ஒரு பரிசளித்து அவருக்கு ஒரு எல்லோரும் நம்மளால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மற்றபடி நன்றி. வாசமும் பாசமும் மாறாத தமிழ் எழுத்தாளர் மற்றும் பசுமை நடை இயக்க நிறுவனர் உயர் திரு ஆ. முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3வது முறையாக இந்த அரங்கத்திற்கு ரத்னபாஸ்கருக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயம் பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்குது. ஏறக்குறைய கடந்த 3 ஆண்டுகளாக 3 நூல்களை தொடர்ச்சியாக அவர் கொண்டு வந்திருப்பது முதலில் பெரும் பாராட்டுக்குரியது. வடக்கு சித்திரை வீதியில் இருக்கக்கூடிய விசாலம் காஃபியில் நான் வழக்கமாக என் நண்பர்களோட காஃபி குடிப்பது வழக்கம். அப்படி காஃபி குடித்து கொண்டிருந்த நேரம் நானும் என்னுடைய நண்பர் சரவணனும் அந்த காஃபி கடை பக்கம் வாக்கிங் வந்த ரத்னபாஸ்கர் எனக்கு அப்படித்தான் அறிமுகமாகிறார். ஏறக்குறைய அறிமுகம் ஆனதிலிருந்து ஒரு இடைவிடாத ஒரு தொடர்பு. இடைவிடாத தொடர்பு என்றால் அந்த தொடர்பு என்பது ஒரு கலை தொடர்பான அல்லது இந்த ஓவியங்கள் தொடர்பான ஒரு தொடர்பாகவே மலர்ந்தது. எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனலான சந்தோஷம் என்பது இந்த 3 நூல்களையும் நான் தான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். இந்த 3 நூல்களும் என்னுடைய நூலகத்திலிருந்து உருவானவை என்கிற கூடுதல் பெருமிதம் எனக்கு இருக்கிறது. இந்த புத்தகத்தின் இறுதியான காப்பியை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இவருடைய ஒவ்வொரு புத்தகமும் குறைந்தபட்சம் ஒரு 10 விதங்களாக தயாராகி விதவிதமான வடிவங்களில் நீளமா சிறுசா பெருசா நாங்கள் அந்த புத்தகத்தை அவர் என்னுடைய யோசனைகளுக்கு சளைக்காமல் அப்படியே கலைச்சி போட்டு திருப்பி கொண்டு வருவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு புத்தகத்தை நீளமாக போடுவார், அகலமாக போடுவார். எத்தனை ஆலோசனைகளை அதை மெருகேற்ற முடியுமோ, அதை சிறப்பாக செய்ய முடியுமோ. பொதுவாக எழுத்தாளர்கள் ஆகிய எங்களுக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம் இருக்குது. ஒரு தடவை ஒன்றை செஞ்சிட்டோம்னா திரும்பி கை வைப்பதற்கு அவ்வளவு சிரமப்படுவோம். பல நேரம் நினைப்போம் அது ஒரு பதிப்பாளரோட வேலை, என் வேலை எழுதுனதோடு முடிஞ்சு. ஆனால் அவரே ஓவியர், அவரே பதிப்பாளர், அவரே அதை மதுரையின் மாசி வீதிகள் வெளி வீதிகளில் தூக்கி சுமப்பர் என்று ஒரு வேலையை பொதுவாக நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்தில் முதல்ல நமக்கு ஒரு விருப்பம் வரும், அப்புறம் ஒரு ஈடுபாடு வரும். ஒரு ஈடுபாடு வரும்போது தான் அதோடு நம்ம எங்கேஜ் ஆக முடியும். ஆனால் ரத்னபாஸ்கருக்கு இருப்பது ஈடுபாடு அல்ல, ஒரு வெறி. அதைத்தான் நான் இந்த 3வது புத்தகத்தில் பார்க்கிறேன். ஒவ்வொரு புத்தகத்திலையும் அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்தார். இந்த புத்தகம் என்பது ஒரு 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 மிக ஒரு வடிவத்தை அவரது ஒர்க் ஒரு 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 நல்ல சட்டகத்தை, ஒரு நல்ல வடிவத்தை மெருகேறி அடைந்திருக்கிறது என்கிற பாராட்டுதலோடு, பொதுவாக மதுரைக்கும் ஓவியங்களுக்குமான தொடர்பை நான் வர்ற வழியில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு இப்பொழுதைக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது கீழடியில் கிடைத்த பல பானை ஓடுகளில் கீறல் குறியீடுகள் இருக்குது. ஏறக்குறைய நான் அதைத்தான் பழசாக பார்த்தா நமக்கு அந்த கீறல் குறியீடுகள், வரையப்பட்ட ஓவியங்கள், சின்ன சின்ன மண் சிற்பங்கள் கிடச்சிருக்காங்க. அப்போ அங்கிருந்து ஆரம்பித்து மதுரையினுடைய தொன்மையை இந்த ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டே இருக்கிறது. மதுரை அவர் இன்றைக்கி சார் அறிமுக அந்த வரவேற்புரையில் சொன்னது போல், மதுரை தொடர்ச்சியாக ஒரு 5000 ஆண்டுகளாக உலகத்தை வியக்க வைத்து தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இங்கே தோன்றுனா ரோம நாணயங்கள் கிடைக்குது,
ரோமன் பாட்ரி கிடைக்குது, விதவிதமான பொருட்கள் கிடைக்கிறது. அப்படி இந்த 3000-4000 ஆண்டு தொடர்ச்சியில் ரத்னபாஸ்கரும் மதுரைக்கு இன்னும் லட்சக்கணக்கானவர்களை ஈர்க்கும் விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதை நான் ஒரே விஷயத்தின் தொடர்ச்சியாகவே பார்க்கிறேன். அவருடைய நூலும் மதுரையின் டூரிசத்துக்கும் சரி, மதுரையோட ஹெரிட்டேஜுக்கும் சரி, அவரோட நூல் தொடர்ந்து அவரை கடந்தும் பங்களித்து கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு படைப்பின் வேலை. மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய சிற்பங்களை செய்தவர்கள் யாரென்றே நமக்கு தெரியாது. ஆனால் அது இன்னும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மக்களை உலகம் முழுவதிலுமிருந்து மதுரையை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக அவர் அறிமுக உரையில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொன்னார். ஏறக்குறைய இந்த புத்தகம் என்பது ஒரு கல்லூரி அல்ல, ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய துறை செய்ய வேண்டிய ஒரு வேலை என்று நான் நினைக்கிறேன். ரத்னபாஸ்கரை இன்னும் நாம் முழுமையாக இந்த நகரம் பயன்படுத்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவரை நாம் இன்னும் பெரிதாக இந்த நகரம் கொண்டாட வேண்டும். அவரை கொண்டாட நாம் பத்தாது, அவருடைய ஒர்க்ஸ், அவருடைய வேலைகளை இன்னும் நாம் அதிகபட்சமான பிரதிகள் இந்த நகரத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த நகரத்தை பற்றி நிச்சயமாக ஆங்கில நூலும் தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த ஆங்கில நூலும் வரும் வச்சுக்கோங்க. அப்போ இந்த புது மண்டபத்தை பற்றிய புத்தகமாக இருக்கலாம், இந்த புத்தகமாக இருக்கலாம். அந்த புத்தகம் எப்படி மதுரைக்கு ஆட்களை ஈர்க்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன் என்றால், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம், நீங்கள் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய ஐக்கனோகிராஃபி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகள், இவைகளை பற்றியெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு நமக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி இவ்வளவு நுட்பமாக நமக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்துக்குள் அந்த வேலைகளை ஒட்டுமொத்தமாக செய்து வைத்திருக்கிறார். இவரோட புத்தகத்தை யாரேனும் ஒருவர் தலைகீழாக மனப்பாடம் செய்தால் அவருக்கு அது சோறு போடும். அவர் ஒரு மிகப்பெரிய கைடாக மாறுவார், அவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறுவார். அப்போ ரத்னபாஸ்கர் அதை மிக எளிமைப்படுத்தி, என்னை பொறுத்தவரை டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கான ஒரு சிலபஸ் புக் தான் இது. எனக்குரிய ஒரு சிலபஸ் புக். இந்த புக்குக்கு மேலே ஒன்றை கோவிலுக்கு யாரேனும் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, அவ்வளோ தூரம் செய்திருக்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தை நாம் எல்லோரும் நினைத்தால், இங்கே தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் இருக்கார், நண்பர்கள் பலரும் இருக்காங்க, நாம் நினைத்தால் இந்த புத்தகத்தை இன்னும், நான் அந்த புத்தகத்தை புரட்டும் போதே நினைத்தேன், இந்த புத்தகத்தை இது ஒரு வடிவமில் அவர் போட்டிருக்காரு, இதை நாம் நினைத்தால் வீடியோவாக மாற்றலாம், ஒரு ஆப்பாக மாற்றலாம், ஒரு டாக்கிங் ஆப்பாக மாற்றலாம், ஒரு இன்ட்ராக்டிவ் ஆப்பாக மாற்றலாம். இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை எத்தனை வடிவங்களில் வேண்டுமானாலும் மாற்றலாம். அதற்கான கச்சா பொருளை க்ரூட் ஆயில் அவர் கொண்டு கொடுத்துட்டார். இன்றைக்கி இதை ரிஃபைன் பண்ணி விதவிதமான ப்ராடக்ட்ஸாக மாற்றுவதற்கு மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இன்னும் அவருக்கு உதவ வேண்டும். இன்னும் அவர் ரொம்ப எளிமையான கருவிகளை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது வருத்தமாக இருக்குது. அவர் மிக எளிய கருவிகள், அவருக்கு இன்றைக்கி உலகம் முழுக்க வேறு மாதிரியான கருவிகள் வந்தாச்சு இந்த விஷயங்களை கையாளுவதற்கு ஏறக்குறைய. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பெரிய பொருட்செலவு பிடிக்கும். ஆனால் அப்படியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் இவரை ஹையர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரையில் இப்போ டிசி இருக்குன்னா ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸை இவரோட என்கேஜ் பண்ண வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரை போன்றவர்கள் ஒரு ப்ரிசம் மாதிரி, ஒரு வெளிச்சத்தை ஒரு நிறத்தில் உள்ள அனுப்புனா அது பட்டு பல நிறங்களாக தெரிக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாகவே நான் ரத்னபாஸ்கரை நான் பார்க்கிறேன். முதல்ல அவர் என்கிட்ட வந்தப்போ ஒரு நாங்கள் சந்தித்த 2வது நாள் என்கிட்ட கேட்டார், அண்ணே நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ஓவியம் அழிஞ்சு இருக்குது, அந்த ஓவியத்தை நான் படம் எடுத்து அதை பிரமாதமாக ரீஒர்க் பண்ணி வச்சுருக்கேன், சரி இப்போ என்ன செய்யணும் பாஸ்கர்னு. இல்லைண்ணே இதை அதே இடத்துல போய் வைக்கணும் அப்படின்னாரு. அந்த நேரம் நண்பர் நட்ராஜன் அவர்கள் இஓவாக இருந்தார். அவரிடம் பேசினோம், ஒரே வாரத்தில் அதை செய்தார். ஒரு 10 நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஃப்ரேம் பண்ணி அந்த ஓவியத்தை அங்கே போய் வச்சோம். அதிலிருந்து ஏறக்குறைய தொடர்ச்சியாக அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளும் புது மண்டபத்துக்குள்ளும் பயணம் செய்தபடி இருந்தார். அவர் கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் செய்தார். ஆக்சஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருந்துச்சு, நாங்கள் நினைத்தபடியெல்லாம் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கிடைத்த ஆக்சஸ்லேயே இவ்வளோ பெரிய விஷயங்களை அவர் உருவாக்கியிருப்பது மீண்டும் ஒரு முறை பெரும் பாராட்டுக்குரியது. ஏறக்குறைய 1780 ஆடம் பிளாக்கெடர் என்கிற ஒரு மருத்துவர் 143 தூண்களையும் அவர் வரைகிறார். புது மண்டபத்துடைய 144 தூண்களுடைய 4 முகங்களையும் ஒருத்தர் 1780 வரைஞ்சி முடிச்சிட்டார். வரைஞ்சி முடித்து அவர் எழுதியிருக்கார். அதோட ஹைரஸ் காப்பீஸ் எல்லாம் இன்டர்நெட்லேயே கிடைக்கிது. என்னோடய தூங்கா நகரத்துலேயும் அவரை பற்றி நான் எழுதியிருக்கேன். அவர் வியந்து போய் இதையெல்லாம் வரைகிறார். அப்போ ஏறக்குறைய மதுரையை ஓவியர்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய
1786லேருந்து 93 7 ஆண்டுகள் தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியல் என்கிற கசின்ஸ் வந்து இந்தியாவையே வரைஞ்சிருக்காங்க. குறிப்பாக மதுரையினுடைய மிக முக்கியமான பெரிய நிலக்காட்சிகளையெல்லாம் அவர்கள் இருவரும் வரைந்து கொடுத்திருக்கிறார்கள். மகாலை பற்றிய ஒரு காட்சி, கீழமாசி வீதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்முட்டியை பற்றிய ஒரு காட்சி என பல காட்சிகளை அவங்க வரைஞ்சிருக்காங்க. இந்தியாவே அவர்கள் 200 பெயிண்டிங் வரைகிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக. அதில் மதுரையில் 7 படங்கள் அந்த தொகுப்பில் இடம்பெறுகிறது. அவர்கள் வரும்போது அவர்கள் கையில் வந்து ஒரு கேமரா அப்ஸ்க்யூரா என்கிற ஒரு கருவி இருக்குது. அது கேமராவுக்கும் முந்தைய கருவி. அதை கொண்டு வந்து தான் மதுரையில் அவங்க வரைகிறாங்க, இந்தியா முழுக்க வரைகிறாங்க. அதற்கப்புறம் 1858 கேப்டன் லினியஸ் ஸ்ட்ரைப் வராரு. 1868 எட்மண்ட் டேவிட் லைன் வராரு. அவர் மதுரையை 40 படங்கள் கேமரா வச்சு எடுத்திருக்காரு. அதே போல் ஜான் கிளீச் என்பவர் 1909-10 மதுரையில் தெருவாக தெரிந்திருக்கிறார். சார்லஸ் பேர்லெட் என்பவர் 1913 இங்கே இருந்திருக்கார். 1924 வில்லியம் ஸ்பென்சர், 1941 ஜப்பானிலிருந்து யாஷிதா ஹிரோஷி வந்திருக்காங்க. இப்படி பலரும் மதுரைக்கு வந்து மிஸ்மரைஸ் ஆகி மதுரையின் தெருக்களுக்குள் அலைகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக நான் பார்ப்பது 1905 வந்த ஜார்ஜஸ் கஸ்ட். அவர் தான் எனக்கு ரொம்ப ஈர்ப்புக்குரியவர். அவர் வந்து ஆக்ராவிலேருந்து ஆரம்பித்து அப்படியே மதுரைக்கு வர்றார். முதல்ல அல்ஜீரியா வர்றார், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அல்ஜீரியா வர்றாரு, அல்ஜீரியா முழுக்க வரைகிறாரு, கொண்டு போய் கண்காட்சியாக ஃப்ரான்ஸில் வச்சு பணம் சம்பாதிக்கிறார். எதுக்கு பணம் சம்பாதிக்கிறாருன்னா இந்தியாவுக்கு போகிறதுக்காக. திருப்பி அந்த பணத்தை எடுத்துகிட்டு இந்தியா வர்றார். ஆக்ராவிலேருந்து ஆரம்பித்து மதுரை வர்றாரு. வந்துட்டு மதுரையை அவர் பார்த்ததும் திருப்பி ஊருக்கு போயிடுறார். திருப்பி ஊருக்கு போயிட்டு 1905 வந்து 1910 வரை மதுரையிலேயே தெருவாக சுற்றி மதுரையிலேயே காலமாகிவிட்டார். அவர் ஒரு கல்லறையை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் 5 ஆண்டுகள் மதுரையை வரைந்து தள்ளியிருக்கிறார். மதுரையை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளேயும் அவர் வரைஞ்சிருக்கிறார், தெப்பத்தை வரைஞ்சிருக்கிறார். அவரோட சின்ன கேமரா வச்சு தெப்பக்குளம் தான் அவருடைய முக்கியமான, தெப்பக்குளத்தை சுற்றி ஏகப்பட்ட புகைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறார். சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒருவர் வந்து அவர் பயணித்த பாதையை ஆக்ராவிலிருந்து மதுரை வரை அதே இடங்களில் எங்கெல்லாம் அவர் நின்று வரைந்தார், எங்கெல்லாம் அவர் நின்று புகைப்படங்கள் எடுத்தாரோ அதே இடத்தை இவர் எடுத்து 2ஐயும் ஒரு பெரிய புக்காக போட்டிருக்காரு. என்னிடம் அந்த புத்தகம் இருக்கிறது. அப்போ மதுரையை நாம் பார்க்கிறோம். இப்படி உலகம் முழுவதிலும் இருந்து ஓவியர்கள் வந்தபடி இருக்கிறார்கள். இப்போ கூட எங்களுக்கு ரொம்ப ஆசையான ஒரு ப்ராஜெக்ட் 10-20 வருஷமாக இருக்குது. மனோகர் தேவதாஸ் எங்கெல்லாம் நின்று மதுரையை ரசித்து வரைந்தாரோ அந்த இடத்தையெல்லாம் இன்றைக்கி போய் மாணவர்களை வச்சு வரையணும், இன்றைக்கி போய் அதை புகைப்படமாக எடுக்கணும். இப்படி மதுரைக்குள் நீங்கள் சுற்றி வந்தால் ஹெரிட்டேஜாக மதுரை நம்மளை விதவிதமாக ஈர்த்து கொண்டே இருக்கும். நிச்சயம் இன்று ரத்னபாஸ்கர் செய்திருக்கக்கூடிய வேலை இன்னொரு 200 ஆண்டுகள் கழித்து யாரேனும் ஒருவர் ரத்னபாஸ்கரின் தடங்களில் மதுரையை பார்க்க வேண்டும் என்று வருவார்கள். நன்றி. திருமதி பாரதி பாஸ்கர் மற்றும் ஜே ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி பாஸ்கர் வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் நமக்கு புரியும்படி புத்துணர்ச்சி கருத்துக்களை நகைச்சுவையுடன் அள்ளி வழங்கும் மதுரையின் தமிழ் பட்டிமன்ற நாயகர், மதுரை மண்ணின் மைந்தர்
எளியவர் உயர் திரு ஜே ராஜா அவர்களை சிறப்புரையாற்ற உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் தாமதமாக வந்ததுக்கு தயவுசெய்து பொறுத்துக்கங்க. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்து சேர நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு இந்த ஊரில் இடம் தெரியாது. நீங்களே போய் வந்து சேருங்கன்னாலும் கஷ்டம். அதுக்காக தான் கொஞ்சம் பிந்திருச்சு. ரத்ன பாஸ்கர் அவர்களை பற்றி, இந்த நூலை பற்றி, இந்த அருமையான மீனாட்சி கோயிலினுடைய அந்த கோட்டு ஓவியங்கள் நூலை பற்றி பேசுவதற்கு ஒரு பெரிய ஓவியரால் முடியும், அல்லது சிற்பக்கலைகளை பற்றி நன்கு கற்றவர்களால் அதை பற்றி சொல்ல தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய தல வரலாறு அதை முழுவதும் படித்தவர்களால் சொல்ல முடியும். நாங்கள் எல்லோரும் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தவங்க, கிட்டத்தில் போய் தரிசனம் பண்ணவங்க. உண்மையிலே உமாக்கண்ணன் மேடம் அவர்களால் சொல்ல முடியும். ஏன்னா ஐயா கருமுத்து கண்ணன் அவர்கள் காலத்தில் மிக நேர்த்தியாக அந்த கோவில் பராமரிக்கப்பட்டது. அது மறக்கவே முடியாது. அப்போசிட் லீடர்ஸாக இருக்கிற 2 பெரிய லீடர்ஸ் இருந்த காலத்தில் அவர் தக்காராக இருந்தார். அவங்க செஞ்சதெல்லாம் இவங்க மாற்றுவாங்க, இவங்க செஞ்சதெல்லாம் அவங்க மாற்றுவாங்க. அவங்க மாற்றாமல் இருந்து ஒன்று கருமுத்து கண்ணன் சார் தான். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அது மதுரையில் நடந்தது. நிறைய பேர் அதெல்லாம் அப்படியே மறந்துட்டோம் நாம். அவருடைய முயற்சியாலே உந்துதலாலையும் ரத்ன பாஸ்கர் அவர்கள் இந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார். பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அந்த நூல் ஒரு பெரிய பொக்கிஷம். அது நம்ம வீடுகளில் இருக்கிறது வீட்டுக்கே ஒரு பெரிய இதில் ஒரு லட்சுமி கடாட்சம் மாதிரி. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய முறை போகிறோம். இப்போ முன்னாடி மாதிரி போக முடியலை. உள்ளே போகும்போது சட்டையை இது இப்படி தொட்டு பார்த்து நம்மளை அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதுலேயே பாதி பேர் உள்ளே போகிறதுக்கு நொந்து போகிறாங்க. ஆனால் அங்கே போய் ஒரு பென்சிலை வச்சு படம் வரைஞ்சாரா, இவர் என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஒரு மனிதன் உன்னிப்பாக, மேலோட்டமாக எதை வேணாலும் செய்யலாம். இப்போ நாங்கள் பேசுகிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகலாம், அது வெறும் மேலோட்டமானது. ஆனால் அவர் உயிரோட்டமாக ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயத்தில் மனதை ஈடுபடுத்தி அதனோட இந்த அடி டெப்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு உள்ள பயணப்பட்டு அதையே சிந்தித்து அதிலேயே வாழ்ந்து தன் வாழ்க்கையின் ஒரு லட்சியமாக இந்த ஓவியங்களை அவர் படைத்திருக்கிறார். மீனாட்சி அம்மன் கோயில் நிலை பெற்று இருக்கும் இந்த மண்ணில் அதுவரை இவரது புகழும் பெயரும் நிலை பெற்றிருக்கும். இந்த நூல் உண்மையிலேயே ரொம்ப அருமையான நூல். அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஓவியங்கள் மூலமாக கோயிலுக்குள்ளே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எங்கெங்கே எது இருக்குது, அதில் என்ன அதனுடைய சின்ன குறிப்புகள். சில சிற்பங்கள் கையெல்லாம் இல்லை, நம்மளுக்கு போகிற வரவா அதை தொட்டு பார்த்து எடுத்துட்டான். நமக்கு கோவிலை வளர்க்கணுன்ற எண்ணம் இல்லை. அதை ஏதாவது இந்த பொங்கல் சாப்பிட்டு சவுத்தில் தடவுற மாதிரியே தடவிடுவாங்க போல். அதனால் அதையெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். எல்லா சந்நிதிகளை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பத்தின் நுணுக்கங்களை பற்றி எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே இவரை இன்னும் பெரிய கூட்டத்தில் வச்சு மதுரை மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்த்தணும். அதுதான் சரியாக இருக்கு. நம்ம எங்கோ ஒரு சின்ன கூட்டமாக உட்காந்து இங்கே இதை வாழ்த்துறோம். இந்த செய்தி நிறைய பேருக்கு போகணும். இந்த காலத்திலையும் தங்கள் மனசை ஒன்றில் ஈடுபடுத்தி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், ஏன்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷம் ஒரு பேப்பரை வாசிக்கலை, ஒரு புத்தகம் வாசிக்க முடியலை, அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுது. அதுக்கப்புறம் எங்கே வாசித்தோம்னு மறந்து போகுது, இனி வாசிக்கவே வேண்டாம்னு வச்சுடுறோம். அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல் இருந்தால் இந்த நூல் சாத்தியமே இருந்திருக்காது. இவர் இது ஒரு தவம் போல் செய்திருக்கிறாருன்னு நான் அதை பார்க்குறேன். ஏன்னா ஓவியம், சிற்பம் இதெல்லாமே ஒரு தவச்சாலை தானே, அது இருக்கிறவன் தானே செய்ய முடியும். அது மிகச் சிறப்பாக செய்திருக்கிற ரத்ன பாஸ்கர் அவர்களை பற்றி ரொம்ப விமர்சித்து அது என்னென்னலாம் சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அதுக்கான ஆள் நான் இல்லை. ஒருவேளை எனக்கு பிறகு பாரதி பாஸ்கர் மேடம் அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் ஏற்று பேசுவாங்க. ஐயா வேறு இருக்கிறாரு, அதனால ஏற்று பேசுவாங்க. இந்த இடத்துக்கு இந்த அவையில் நாங்களும் இருக்கிறோம் என்பது ரொம்ப எங்களுக்கு பெருமை.
ஏதோ ஒரு அன்பில் அவர் எங்களை இங்கே அழைச்சிருக்கிறார். அவருக்கு ரொம்ப நன்றி, அவர் குடும்பத்தினருக்கு நன்றி, மேடையில் இருக்கிற ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு காப்பி வாங்குங்க, முடிஞ்சால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா புத்தகங்கள் போட்டு விற்பனையாவது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பதிப்பகத்தார் நொந்து கிடக்காங்க, எதுக்குடா புத்தகம் போட்டோன்னு நினைக்கிறாங்க. சமீபத்தில் அனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்பை ஒரு நிறுவனம் புத்தகமாக போட்டது. ரொம்ப அருமையான 12 தொகுதிகளாக போட்டாங்க. 65 லட்சம் ரூபாய்க்கு உரிய புத்தகங்கள் விற்காமல் இருக்குன்னு அவங்க செய்தி சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வாங்க சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி கல்லூரிகள் போன்ற அமைப்பு, கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் 5000 ரூபா கொடுத்து அதை வாங்கலாம். ஒரு 100 ஆண்டு காலத்தினுடைய பழைய வரலாற்றினுடைய பதிவு அது. ஒரு தமிழர் எழுதியிருக்கிறார் பாண்டிச்சேரியில் உட்காந்து. இப்போ புத்தகம் போட்டவங்களாம் நொந்து இருக்கும்போது இந்த மாதிரி நூல்களை இதை ஒரு பக்தி பூர்வமாக அணுகியாவது வீட்டில் வாங்கி வைங்க. அது ரொம்ப தேவை. மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். ரத்னபாஸ்கர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னோடய வாழ்த்துகளும் நன்றியும். இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் MBA பட்டங்களை பெற்று சிட்டி வங்கியின் உயர் பதவிகளை வகித்தாலும் நம் அன்னை தமிழை வளர்த்தெடுக்க உலகமே உற்று கேட்கும்படி உன்னத தமிழ் வார்த்தைகளால் பட்டிமன்றங்களில் வாதிட்டு வெல்லும் வல்லமை கொண்ட திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற வணக்கத்துக்குரிய நடுவர் ஐயா அவர்களே, உமா மேடம் அவர்களே, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ரத்னபாஸ்கர் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய திரு ராஜா அவர்களே, மேடையில் இருக்கிற ஏனைய பெரியோர்களே, அரங்கத்தில் இருக்கிற மரியாதைக்கும் பெருமைக்கும் உரிய ஆசிரியர் வேலாயுதம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களே, சான்றோர்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். எனக்கு முன்பு பேசிய திரு ராஜா அவர்கள் அவரை ஜெயராஜான்னு கூப்பிட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. தமிழகம் எங்கும் பட்டிமண்டப ராஜா என்று அழைக்கப்படுகிற அவருக்கு இன்றைக்கு ஒரு புது அடைமொழி இங்கே கிடைத்திருக்கிறது. சில பேருக்கு சில வழக்கங்கள் விடாது. பட்டிமன்றத்தில் பேசி பேசி இங்கேயும் எனக்கு எதிராக பேசுவார் பாரதி என்பதை அவரால் மறக்கவே முடியவில்லை. பெரியவர்களே, ரத்னபாஸ்கர் ஐயா அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டது எங்கள் நடுவரிடமிருந்து தான். சில காலமாகவே நாங்கள் சந்திக்கிற எல்லா மேடைகளிலும் பட்டிமண்டபம் முடித்து கீழே இறங்கி எங்களுக்கு கிடைக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஐயா பெரும்பாலும் உடனடியாக கிளம்பி மதுரைக்கு வந்துடுவார். நான் என்னுடைய ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடும். அந்த கிடைக்கிற சில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே நிச்சயமாக ரத்னபாஸ்கர் அவர்களை பற்றி, அவருடைய வேலையை பற்றி ஐயா ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சமீப காலமாக எங்கள் நடுவரை பற்றி ஓரளவு நான் நன்கு அறிவேன். அவருடைய மனத்திலே ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றியோ, இலக்கியத்தை பற்றியோ, கலையை பற்றியோ ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அது நாள்பட அதற்கான எடையும் அடர்த்தியும் கூடிக்கொண்டே போவதை பல சமயங்களிலே நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுவே அவருடைய கவனத்திலே இருக்கும். அதை பற்றியே தான் அவருடைய பேச்சு இருக்கும். அதுபோல சமீப காலங்களில் திரு ரத்னபாஸ்கர் அவர்களினுடைய வேலையை பற்றி, அவர் செய்து வருகிற பெரும் பணியை பற்றி எங்கள் நடுவர் சொல்லி நான் அதை தெரிந்து கொண்டேன். ரத்னபாஸ்கர் ஐயா அவர்களை நான் நேரில் இப்போது தான் சந்திக்கிறேன். இரண்டாவதாக நான் அவரை பார்த்தது எந்த விதத்திலும் அரசியலில் ஒத்த நோக்கு இல்லாத பாரத பிரதம மந்திரியும் நம்முடைய முதலமைச்சரும் இருவருமாக சந்திக்கின்ற ஒரு அரிய தருணத்தில் தமிழ்நாட்டினுடைய கலைப்படைப்பாக முதலமைச்சரால் பிரதம மந்திரிக்கு வழங்கப்பட்ட நூலாக ரத்னபாஸ்கர் அவருடைய. அப்போ அரசியலில் வேறு பார்வைகள், வேறு சிந்தனைகள் இருந்தாலும் தலைவர்கள் சந்திக்கிற போது எங்கள் தமிழ்நாட்டினுடைய கலை பொக்கிஷம் என்று கொடுக்கப்படுகிற ஒரு நூலாக அவருடைய நூல் இருந்தது
என்று நான் பார்த்தபோது நடுவர் அடிக்கடி அவரை பற்றி குறிப்பிட்டதையும் இணைத்து இது ஒரு மிகப்பெரிய கலை பொக்கிஷத்துக்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தேன். அவருடைய அண்மை அந்த புத்தகம் எனக்கு ஐயா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதை பார்த்தபோது நெஞ்சத்திலே எத்தனையோ சிந்தனைகள். எனக்கு முதலிலே திரு சில்பி அவர்களினுடைய ஞாபகம் வந்தது. ரொம்ப சிறு வயதிலிருந்து எங்களுடைய வீட்டிலெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட கோட்டோவியம் என்பது, குறிப்பாக கோவில்கள் சார்ந்த கோட்டோவியம் என்பது திரு சில்பி அவர்களை சார்ந்ததாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் அம்மா அதை எங்களுக்கு விளக்கி சொன்ன போது அவருக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பேர் அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. காஞ்சி பெரியவர் அவரிடம், இவ்வளவு தத்ரூபமாக சிற்பங்களை நீ வரைந்து காட்சிப்படுத்துவதால் இனிமேல் உன் பெயர் சிற்பி என்று சில்பியாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த பெயர் அவருக்கு வந்ததாக என்னுடைய அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, மறக்க முடியாத கோட்டோவியங்களை, மதுரையை பற்றிய கோட்டோவியங்களை தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக படைத்த ஓவியர் மனோகர் தேவதாஸ் அவர்களினுடைய ஓவியங்களும் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. ஐயா அவர்கள் செய்திருக்கிற சாதனை என்பது ரொம்ப மகத்தானது. ஏன்றதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா ஓவியத்தை பற்றி ரொம்ப ஆழ்ந்து பேசக்கூடிய அளவு அந்த துறையிலே எனக்கு பெரும் ஞானம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. மனிதன் கண்டுபிடித்த கலை வடிவத்திலேயே முதன்மையான கலையாக ஓவியக்கலை தான் இருந்திருக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அது எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொள்ளுவார்கள். அவனுக்கு இன்னும் பேச்சு வரலைன்னா மொழி என்பதே உருவாகி வரவில்லை. மொழி என்று வந்த பிறகு முதலிலே நாடகக்கலை தான் முதல்ல வந்திருக்க முடியும். ஏன்னா நடித்து காமிச்சு தான் ஏதோ சொல்லியிருக்க முடியும். நாடகத்திலிருந்து இசை வந்திருக்க வேண்டும். இசைக்கு பிறகு தான் இயல் வந்திருக்க முடியும். ஆனால் அந்த நாடகத்துக்கும் முந்தி மனுஷன் வந்தவன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கலையை அவன் கையில் எடுத்துக்கொண்டான் என்றால் அது ஓவியக்கலையாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கும் கூட மிக தொன்மை கொண்ட பண்பாடுகளை பற்றிய ஆராய்ச்சிகளை செய்கிற போது நமக்கு கிடைப்பதெல்லாம் ஒரு சுட்ட மண்பானையிலோ ஏதோ ஒரு இதுலேயோ ஏதோ ஒன்றிலே வரைந்த ஓவியங்களை வைத்துத்தான் இது எவ்வளவு தொன்மையானது என்று பார்க்கிறோம் என்றால், மனிதன் கண்டடைந்த கலைகளில் முதன்மை கலை ஓவியக்கலை தான். அந்த ஓவியக்கலையை கோட்டு சித்திரமாக கணினியினுடைய துணை கொண்டு உருவாக்கி இருக்கிற ஒரு புது பாணியை ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கோட்டோவியத்துக்கு இருக்கிற மற்ற சிறப்புகள்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒன்று தெரியும். பொதுவாக நீங்கள் ஒரு ஓவியத்தை பார்க்குற போது டெப்த்துன்னு சொல்லுவோம்ல, அந்த டெப்த்தை எப்படி க்ரியேட் பண்ணுறார் ஒரு ஓவியர். இப்போ ஒரு ஓவியம்தான், அதற்கு 2 பரிமாணங்கள் தான், அது சிற்பம் அல்ல, அதற்கு 3 பரிமாணம் கிடையாது. ஆனால் ஒரு ஓவியத்தை பார்க்கிற போது தட்டையாக 2 பரிமாணங்கள் இருப்பதாகவா நமக்கு தெரிகிறது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னா அது நமக்கு செய்து காட்டுகிற முதல் வேலையே ஒரு படத்தை வரைகிறது தான். ஒரு பயங்கரமாக குச்சி மனுஷனை போட்டு அப்பான்னு எழுதும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. அந்த அப்பாவுக்கு தான் இதுவரை தனக்கு கிடைத்த எல்லா புகைப்படங்களை விட அதுதான் நல்லா இருக்கிற மாதிரி அந்த அப்பாவுக்கு தோணும். அப்போ ஒரு ஓவியத்தை முழுமைப்படுத்துவது அதை வரைந்த ஓவியரினுடைய எண்ணம் மாத்திரமல்ல, அதை பார்க்கிறவர்களினுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவர்களினுடைய பரிமாணமும் சேர்த்து தான் அந்த ஓவியத்தை முழுமையாக்குகிறது. அப்போ நல்ல ஓவியங்களை பார்க்கிற போது ஒரு ஆழம் இருக்கிறது. 2 பரிமாணம் என்றே தோன்றாமல் அது 3 பரிமாணமாக எப்படி தோன்றுகிறது. ஓவியத்துக்கான டெப்த் என்பதை பெரும்பாலும் வண்ணங்கள் தான் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. அது கருமை என்பது எப்போதுமே காலத்தை குறிப்பதாக இருக்கிறது, ஆழத்தை குறிப்பதாக இருக்கிறது. நீலம் என்பது விரிவை குறிப்பதாக இருக்கிறது. அதனால் பல ஓவியங்களை, வண்ண ஓவியங்களை பார்க்கிற போது அந்த ஓவியர்களினுடைய பணி கொஞ்சம் எளிமையானது. என்றால் வண்ணங்களை வைத்து அந்த டெப்த்தையும் மூடையும் அவங்களால உருவாக்க முடியும். கோட்டோவியர்கள் எப்படி அதை செய்கிறார்கள்? இல்லை, வண்ணமே கிடையாது இல்லை. சரி, பென்சில் டிராயிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி வருது? நீங்கள் நம்மளுடைய பத்திரிகைகள்லாம் வந்த படம், மணியம் அவர்களினுடைய படம், மணியம் செல்வனுடைய படம், எதை நீங்கள் பார்த்தாலும் அதில் டெப்த் எப்படி கிடைக்கிறதுனாக்கா ஷேட்ஸை வச்சு, அதாவது அந்த பென்சிலையே தேய்ச்சி 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 ஷேட்ஸை உருவாக்கி அந்த ஆழத்தை உருவாக்குவார். கோட்டோவியங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? அதுவும் கிடையாது அதில். ஸோ நிறமும் கிடையாது,
ஷேடிங்கும் கிடையாது. அப்போ அந்த டெப்த்தை வந்து எப்படி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், அவர்கள் கையில் இருப்பது ஒன்றே ஒன்று தான், கோடு மாத்திரம்தான். அந்த ஒரே ஒரு கோட்டை, ஒரு கோடு மெல்லிசாக இருக்கும், ஒரு கோடு ரொம்ப ஆழமாக பருமனாக இருக்கும், ஒரு கோடு இன்னும் டைமென்ஷன் வேறு தெரிகிற மாதிரி, வெறும் கோட்டினுடைய அந்த அளவையும் அதனுடைய பரிமாணத்தையும் வைத்துத்தான் ஆழங்களையும் சிற்பங்களினுடைய முகத்திலே இருக்கிற துல்லியமான உணர்வுகளையும் கொண்டு வருகிறார்கள் என்றால் கோட்டோவியர்கள் எத்தனை பெரிய மேதைகள் என்பதை ஓவியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத நம்மாலே, என்னை போன்ற சில பேராலே புரிந்து கொள்ள முடியும். அந்த கலையைத்தான் அவர் செய்திருக்கிறார். அதனால் இது கொண்டாடப்பட வேண்டியது என்று திரு ராஜா அவர்கள் சொன்னதை, அவர் சொன்னதற்கு மாறாக நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் எது சொன்னாலும் மறுத்து சொல்லுவாங்கன்னு சொன்னார் இல்லையா, இந்த மேடையில் அப்படி இல்லாமல் அதை முழுமையாக நான் ஒத்துக்கொள்கின்றேன். இரண்டாவது விஷயம், பல நாளாக என் மனதிலே உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அதை சொல்லுவதற்கு இந்த மேடை இடம் தரும் என்று நான் நம்புகின்றேன். நம்முடைய கோவில்கள் ரொம்ப நமக்கு முக்கியமானவை. ஏனென்றால் நம்முடைய ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு படியாக கோவில்கள் தான் நமக்கு இருக்கின்றன. ரெண்டாவதாக தொண்டு என்பதையும் கோவில் சார்ந்த இலக்கியங்களையும் வளர்க்கிற இடமாக கோவில் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய குழுக்கள் போய் கோயில்களில் உழவாரப்பணி செய்கிறார்கள், அங்கே போய் தேவாரத்தையோ திருவாசகத்தையோ ஓதுகிறார்கள், பிரபந்தங்களை ஓதுகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தருகிற விஷயம். ஆனால் நம்முடைய கோவில்களுக்கு ஒரு மூன்றாவது பரிமாணம் இருக்கிறது. பக்தி என்பது முதல் பரிமாணம், தொண்டு என்பது ரெண்டாவது பரிமாணம். நம்முடைய கோவில்களுக்கு என்று மூன்றாவது பரிமாணம் ஒன்று இருக்கிறது. அதிலே இருக்கிற அந்த கலைகள், நம்முடைய கோவில் சார்ந்த கலைகள், மிக குறிப்பாக சிற்பக்கலை. இந்த சிற்பக்கலையை பற்றி நம்முடைய கோவில்களில் இது எவ்வளவு பிரம்மாண்டமான தாக்கத்தை கோவில்களுக்கு எழுப்பி இருக்கிறது என்பதை பற்றி, அதற்கான ஒரு ரசனையை நாம் சமூகத்தில் ஏற்படுத்தவே இல்லை என்கின்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி போகிறோம்? வேகமாக போய் சாமியை பார்த்துட்டு வேகமாக திரும்பி வரணும். நம்ம பார்க்குற நேரம் அங்கே திரை போடாமல் இருக்கணும், சாமியை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். சாமியை பார்ப்பது என்பது தான் நம்முடைய ஆன்மாவுக்கான வலு. ஆனால் அதை தவிர அந்த கோவிலில் என்ன இருக்குன்னே தெரியாது. எனக்கு தெரிந்து திருவட்டார் என்கின்ற கோவிலுக்கு நான் போயிருந்த போது, அந்த கோவிலிலே அந்த பகுதியிலே வசிக்கிற ஒரு நண்பர் கூட வந்திருந்தார். நான் எனக்கு ஒரு கைடு வேணும்னு கேட்டேன். இந்த கோவில் சிற்பங்கள்லாம் நமக்கு புரிய வைப்பதற்காக ஒரு கைடு வேணும்னு கேட்டேன். இந்த நண்பர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க, நான் தான் இருக்கேன், பக்கத்துலேயே இருக்கேன்னா, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு அவர் சொன்னார். இருந்தாலும் கைடு வேணும்னு நான் சொன்னேன். அந்த கைடு ஒரு அரை மணி நேரம் கோயிலை சுற்றி காமிச்சார். இந்த நண்பர் சொன்னார், எங்கள் கோவிலில் நான் இதே இடத்துல பிறந்து வளர்ந்தேன், எனக்கு இப்போ 47 வயசாகுது, எங்கள் கோவிலில் இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னேன். பட் ஹீ இஸ் நாட் அலோன். நம் பகுதிகளில் வசிக்கிற நம்முடைய கோவில்களை பற்றி நமக்கு அவ்வளவுதான் தெரியும். கோவில்களில் பார்க்க வேண்டிய விஷயங்களை நாம் எப்படி மிஸ் பண்ணுறோன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். ஒரு கோவில், ரொம்ப பெரிய கோவில், நான் பேர் சொல்லலை, நம்முடைய எல்லா கோவில்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேரிங்கிறது ரொம்ப நம்ம சிற்ப சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விதி. ஒரு வாலி, ஒரு சுக்ரீவன் நிச்சயமாக எதிரெதிர் தூணில் இருப்பாங்க. பெரும்பாலும் பழமை வாய்ந்த கோயில்களில் நாயக்க மன்னர்களினுடைய வேலை வந்த பிறகு அவர்களினுடைய அந்த சிற்ப விதிகளின்படி அமைக்கப்பட்ட கோவில்களில் பெரும்பாலும் இருக்கும். ஒரு தூணில் வாலி, ஒரு தூணில் சுக்ரீவன் கட்டாயமாக இருப்பாங்க. ஒரு தூணில் ஒரு வேடனும் இன்னொரு தூணில் ஒரு அரசிளங்குமரியும் இருப்பார்கள். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்குற மாதிரி கட்டாயம் இருக்கும். ரதி மன்மதனுடைய சிற்பம் அதே போல் அங்கே செதுக்கப்பட்டிருக்கும். எந்த கோவிலில் மிக பிரம்மாண்டமாக சரஸ்வதி அல்லது திருமகளினுடைய உருவம் ஒரு சிற்பமாக இருக்கிறதோ, நிச்சயமாக அந்த கோவிலிலே பத்ரகாளியினுடைய சிலை இன்னொரு தூணிலே இருக்கும். இது அந்த தூணினுடைய பேரிங். இது ரொம்ப பேசிக்காக சிற்பக்கலையை பற்றி தெரிந்தவர்கள் கூட எல்லா கோவில், நம்முடைய கோவில்களில் இப்படி இருக்கா அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணம், ரொம்ப பெரிய கோவில், மதுரை கோவிலில் இன்னொரு ஊரில் இருக்கிற ஒரு கோவில், வாலி சுக்ரீவனுடைய சிற்பம், பெரிய நடை. அது அதனால் ரெண்டு ஒன்று பார்த்துட்ருக்குன்றது இந்த விதி தெரிந்தவர்களால் தான் புரிஞ்சுக்க முடியும். நான் அந்த கோவிலுக்கு 4-5 தடவை போயிருக்கேன். திடீர்னு ஒரு தடவை பார்த்தா சுக்ரீவன் இருக்கிற இடத்துல சுக்ரீவனுக்கு வடமாலை போட்டு வெண்ணையை சுக்ரீவன் மேலே சாத்திருந்தாங்க. எனக்கு தெரிந்து சுக்ரீவனுக்கு வழிபாடு என்பது எனக்கு தெரிந்த அளவிலே கிடையாது.
எப்படி திடீர்னு சுக்ரீவனுக்கு வடமாலை சாத்தி வெண்ணெய் காப்பு போடுற வழக்கம் வந்ததுன்னு பார்த்தா அவரே அனுமார்னு நினச்சி அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்கிற போது ஒரு ஒரு பக்தி என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த சிற்பத்தினுடைய பொருள் அங்கே இல்லையே. அது என்ன பொருள்னா வாலியும் சுக்ரீவனும் பார்க்கிற பார்வை. அந்த சிற்பியினுடைய ஆங்கிள்லேருந்து நீங்கள் அதை பார்க்கணும். வாலி பக்கத்திலேருந்து பார்க்குற போது சுக்ரீவன் எப்படி தெரிகிறான், சுக்ரீவன் பக்கத்திலேருந்து பார்க்குற போது வாலி எப்படி தெரிகிறான் என்பது ஒரு சிற்ப அதிசயம். தாராபுரம் கோவிலில் நீங்கள் அதை நிச்சயமாக பார்த்துருக்கலாம். ராமனும் வாலியும் இருக்கிற அந்த சிற்பத்தில் வாலி இருக்கிற இடத்திலிருந்து ராமன் சிலையை உங்களால் பார்க்க முடியாது. ராமன் இருக்கிற இடத்திலிருந்து வாலியினுடைய சிலையை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அதுதான் கதை. ராமன் வாலியின் மீது அம்பு போட வருகிற போது வாலியால் ராமனை பார்க்க முடியவில்லை, ஆனால் ராமனால் வாலியை பார்க்க முடிந்தது. இதை இலக்கியத்தில் படிக்கிற போது விஷுவலைஸ் பண்ண முடியாது. சிற்பத்தில் நீங்கள் பார்க்கிற போது அவ்வளவு தத்ரூபமாக அது காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சிற்பத்தை அதே மாதிரி ரதி மன்மதன் சிலை எதில் இருக்கும். இங்கே ஆண்டாள் கோவிலில் இருக்கிற அந்த ரதியினுடைய சிலை முன்னால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உலகத்தில் இதுவரை நீங்கள் சந்தித்திருக்கிற மிக 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 அழகான பெண் யாரோ அந்த பெண்ணை போல ஒரு 1000 மடங்கு அழகோடு அந்த சிலை இருப்பதை உங்களால் நின்று பார்த்தால்தான் பார்க்க முடியும். நம்ம திரை போட்டுருவாங்கன்னு ஓடி போய் இல்லை பிரசாதம் கொடுக்குறாங்களான்னு ஓடிக்கிட்டே இருந்தால் அதை பார்க்க முடியாது. அப்போ எத்தனை பெரிய விஷயத்தை நம்ம எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். நாம் மிஸ் பண்ணியிருக்கோன்றது மாத்திரம் இல்லை, அதை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தெளிவை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்ததே கிடையாது. இது பக்தி சார்ந்த விஷயம் அல்ல. ஒருவேளை நாத்திகர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட நம்முடைய கோவிலிலே அத்தனை பெரிய களஞ்சியங்கள் இருக்கின்றன, நம்முடைய சிற்பங்களின் வாயிலாக, நம்முடைய சித்திரங்களின் வாயிலாக. இதை எப்படி நாம் பாதுகாப்பது, அல்லது இதெல்லாம் இருக்குது என்று எப்படி சொல்லுவது? எனக்கு ஐயா செய்திருக்கிற வேலை அதற்கான ஒரு படியாகத்தான் எனக்கு தெரிகிறது. இதெல்லாம் இருக்குது உங்கள் கோவிலில் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்ற ஒரு நுழைவு ஏடாக அதை பார்க்க ஆரம்பித்தால் அதை பார்க்க நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இந்த ஸ்பாட் டிராயிங் என்று தான் அந்த காலத்தில் அதை செய்தார்கள். அந்த இடத்திலே உட்கார்ந்து தான் அதை செய்வார்கள். நாள் கணக்காக மணிக்கணக்காக அப்படி உட்கார்ந்து வரைந்த சில ஓவியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்னென்னவோ அதிரடியாக நடக்கும். பல பேர் பிரசாதத்துக்கு ஓடுவாங்க, டிக்கெட்டுக்கு ஓடுவாங்க, விஐபி தரிசனத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த புறப்பாடு வரும், தேர் வரும், அது வரும். ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்கிற அந்த ஓவியருக்கு அது எதுவுமே தெரியாது. அவர் எந்த சிலையை பார்த்து வரைகிறாரோ அந்த சிலையோடு ஒரு மௌன உரையாடல் மாத்திரமே நிகழ்ந்து கொண்டிருக்கும். நம் யாருக்கும் கேட்காத ஒரு உரையாடல். அந்த சிற்பம், அந்த சிலை, அந்த ஓவியனோடு உரையாடும். அதில் நம்முடைய சிற்பிகள் எப்படி செதுக்கியிருக்கிறார்கள் என்றால், தஞ்சை பெரிய கோயிலிலே யாருமே பார்க்க முடியாத அந்த பிரகாரத்துக்கு சிவனுடைய அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற இடத்திலே போய் ஒரு சிலையை ஏறி பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு சிலை. இங்கே மதுரையிலே கூட மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிறது. சிவன் விஷ்ணுவை தன்னுடைய ஒரு அம்பாக மாற்றி அம்பெய்திய ஒரு சிலை இருக்கிறது. ஐயா கட்டாயமாக அதை வரைஞ்சிருப்பார். அதை நீங்கள் அந்த சிலையை யோசிச்சு பாருங்களேன். சிவன் விஷ்ணுவை அம்பா மாற்றிட்டார். வில்லு அவர்கிட்ட இருக்கு, அம்பா மாற்றி அந்த அம்பை எய்த போகிறார். இந்த அம்பை நீங்கள் போய் பார்ப்பீங்களா? அந்த விஷ்ணுவை நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை அந்த அந்த சிவன் சிலையை பார்ப்பீங்க, சிவன் சிலையினுடைய அழகை ரசிப்பீங்க. ஆனால் அந்த அம்பில் தான் விஷ்ணு இருக்காருன்ற கதையை கேட்டால் கூட அந்த அம்பை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவ்வளவு நுட்பம். ஆனால் அந்த அம்பை போய் தடவி பார்த்தால் அதனுடைய நுட்பத்துக்குள் நுட்பமாக விஷ்ணுவினுடைய உருவம் அந்த அம்பிலே இருக்கிறது. அதே மாதிரி தான் பிரகதீஸ்வரர் கோயிலில் பின்னாடி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிற்பத்திலே 2 கால்களிலும் சதங்கை இருக்க வேண்டும். அந்த சதங்கை இருக்கான்றதை உங்களால் பார்க்கவே முடியாது, தொட்டு பார்த்தால் தெரியும். இதெல்லாம் யார் கவனிக்க போகிறாங்க என்று அந்த சிற்பி நினைத்திருந்தால் அந்த சிலம்பிலே கூட இருக்கிற மணிகளை அவ்வளவு நுட்பமாக அவர் செதுக்கி இருக்கவே மாட்டார். ஆனால் சிற்பிகள் தங்கள் இந்த சிற்பங்களை யாராவது பார்க்க போகிறார்கள் என்பதற்காக அவர்கள் செதுக்கவில்லை. அதுதான் அவர்கள் ஆன்மாவினுடைய தரிசனம். எந்த தரிசனத்தை பார்த்தார்களோ அதை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரே தவத்தோடு அவர்கள் செதுக்கி அந்த சிற்பங்களை பார்த்து வரைகிற ஓவியர்களும் அப்படி தவம் செய்வது போலத்தான். ஒரு நுட்பத்தை கூட, இப்போ அதில் ஒரு 21 வளைவு இருக்குன்னா இவர் 21 வளைவு தான் வரைந்திருப்பார்.
22 வளைவு வளைஞ்சிட்டான்னு வைங்களேன், யார் கண்டுபிடிக்க போகிறாங்க? அந்த சிற்பி வந்து கேள்வி கேட்க போகிறான்னா அந்த சிற்பம் வந்து கேள்வி கேட்க போகிறதா? அதை அவங்களால செய்யவே முடியாது. அந்த பர்ஃபெக்ஷன்றது வந்து ஏன் ஓவியர்களும் சிற்பிகளும் அவ்வளவு துல்லியமாக செய்கிறார்கள் என்றால், அதில் ஒரு மணியை அவர் வரைய மறந்துவிட்டால், தவறிவிட்டால் அவரால் தூங்க முடியாது. அதை சரி செய்கிற வரை அந்த ஓவியம் முற்று பெற்றது என்று அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட அபாரமான சிற்பிகளும் ஓவிய கலைஞர்களும் இன்றைக்கும் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஞாபகப்படுத்துவது தான் ஐயா அவர்களினுடைய கலைப்படைப்பு. ராஜா சார் சொன்ன மாதிரி இதை இன்னும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும். அவருக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, வேறு ஒரு விஷயத்துக்காக இதை பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நம்முடைய கோவில்களில் இவ்வளவு இருக்கிறது. நம்முடைய கோவில்கள் பரிகார ஸ்தலங்கள் மாத்திரம் அல்ல. இது குரு பெயர்ச்சிக்காகவும் ராகு பெயர்ச்சிக்காகவும் நாம் போய் வணங்கணும், வழிபடணும், நம்முடைய கஷ்டங்கள் தீர நாம் வேண்டிக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். ஆனால் நம்முடைய கோவில்கள் அது மாத்திரம் அல்ல. அதை தாண்டி மகத்தான சிற்பிகள் ஆண்டுக்கணக்காக செய்த தவத்தினுடைய பலன் சிற்பங்களில் இருக்கிறது. 30,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மாத்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு சிற்பமாக நீங்கள் சின்ன சின்ன நுட்பங்களோடு பார்த்தால், அதை அறிமுகப்படுத்துகிற போது அதிலே ஒரு ரசனை வருகிற போது, வாழ்க்கையில் திரையை பார்த்து கொண்டே வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சமாவது வெளியே வருவதற்கு இப்படிப்பட்ட கலை ரசனை என்பது மிக மிக தேவை. அந்த ரசனையை அவங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி வச்சாதான் அவங்களுக்கு அந்த ரசனை வரும். இல்லாட்டா ஒரு சிற்பத்தில் என்ன இருக்குது, இது முன்னாடி எதுக்காக இந்த ஆள் 10 நிமிஷம் நிற்கிறான்னு நமக்கு தோணுது. நகருப்பா நகர், நான் வழியில் நிற்காத, இதுக்கு முன்னாடி போய் நிற்கிற, அங்கே இருக்குது சாமி, சாமி அங்கே தான் இருக்கு. ஆனால் அந்த சிற்பத்திலையும் இருப்பதும் சாமி தான். ஏன்னா அங்கே சிற்பியினுடைய ஆன்மா அங்கே தான் குடிகொண்டிருக்கிறது. அதை தவறு விட்டு விடக்கூடாது என்பதற்காக கோட்டோவியமாக கொண்டு வந்திருக்கிற இவரினுடைய முயற்சி இன்னமும் சிறப்பாக பேசப்பட வேண்டும். நிறைய பேரை சென்று அடைய வேண்டும். மதுரையினுடைய சிறப்புகளை வருங்காலத்தில் எல்லாம் வெளியிலலாம் வாழவே முடியாத ஒரு சூழல் வரும். அவ்வளவு வெளியில் வந்தாலே நச்சு புகை தான் இருக்குது. நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டால் கூட ஏரோஸ் சூட் போட்டுக்கிட்டு தான், ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு தான் தெருவிலேயே நடக்கலான்ற ஒரு வாழ்க்கை இன்னும் 100 வருஷம் கழித்து வந்தாலும் வரலாம். அப்படி ஒரு நாள் வந்தாலும், அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தாலும், இந்த புத்தகம் இருந்து எங்கள் மண்ணிலே இப்படிப்பட்ட கலைகள் இருந்தது என்று பேசிக்கொண்டே இருக்கும். அதுதான் அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற புத்தகத்தினுடைய மகத்துவம். அவருடைய பணி சிறக்கவும், இப்படிப்பட்ட கலைகளினுடைய நுட்பங்களை தெரிந்து கொள்கிற ஒரு தலைமுறை எதிர்காலத்தில் உருவாவதற்கும் என்னுடைய பிரார்த்தனைகளை இங்கே பதிவு செய்து, இதை எங்களினுடைய கவனத்துக்கு முதலில் கொண்டு வந்த எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கும், இன்றைக்கு விழா எடுத்து இதை சிறப்பித்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும், ஓவியருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமான மதுரை மீனாட்சி கோயில் புத்தகத்தின் தமிழ் பதிப்பை வெளியிட்டு உரையாற்றுவதற்கு அறிமுகமே தேவையில்லாத நம் தமிழ் ஐயா, மதுரையின் சொல் யாழி பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களை வணங்கி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மீனாட்சி திருக்கோயில் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் வயது ராமச்சந்திரகுமார் அவர்களே, எங்களை எல்லாம் வரவேற்று ஒரு வரலாற்றை பற்றிய சில சுருக்கமான செய்திகளையும் சொல்லியிருக்கின்ற அருமை ஐயா திருமிகு அரவிந்தகுமார் சங்கர் அவர்களே, தன்னுடைய எழுத்துக்களாலும் மதுரையை பற்றிய பல்வேறு புத்தகங்களாலும் ஆனந்த விகடனிலேயே ஒரு அருமையான வரலாற்றை படைத்திருக்கின்ற அருமை தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற ஓவியர் கோட்டோவியம்தான். ஆனாலும் அதிலே நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிற ஓவியமாக ஆக்கி கொடுத்திருக்கின்ற அருமை தம்பி ரத்னபாஸ்கர் அவர்களே, இந்த அரங்கத்தை கொடுத்தது மட்டுமல்ல, மீனாட்சி திருக்கோயிலுக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டவர்கள் இல்லை, அந்த திருக்கோயிலை
எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மரபை காட்டிய குடும்பம். அது மட்டுமல்ல, இந்த அரங்கத்தை ஒவ்வொரு தடவையும் கொடுக்கிற குடும்பம், ஒவ்வொரு முறையும். அந்த மாதிரி ஒரு பண்பாட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது மட்டுமல்ல, இதை இருந்து கேட்க வேண்டும், வெளியிட வேண்டும் என்று ஒரு கலைஞனை பாராட்டுவதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய வணக்கத்திற்கும் பெருமைக்குரிய அம்மா அவர்களே, என்னுடைய பிள்ளைகள் நான் அழைத்தேன், எப்படியாவது வர வைக்கணும் பாரதியை அப்படின்னு. ஏன்னா ஒரு ஏழை ஒரு ஓவியர் வந்து ஒரு சாதாரண நிலையில் இருக்கார். அவருடைய நிலைமை வந்து ஒன்றும் பெரிய செல்வாக்கான நிலைமை இல்லை, ரொம்ப சாதாரண நிலை. அது எல்லா ஓவியர்களுக்கும் புலவர்களுக்கும் பழைய காலத்தில் இருந்த வரலாறு தான். ஓவியன்னா ஒன்றும் பெரிய செல்வாக்காக இருக்க மாட்டான். அது இவருக்கும் அதே தான் விதி. பாவம், மிகப்பெரிய கலையை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வறுமை தான், புலமையும் வறுமையும் பிரிக்க முடியாதுன்னு வாங்க இல்லையா. அது மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு இடையில் அவருடைய பண்பாடு ரொம்ப எளிமை. ஆட்களிடத்தில் அவர் பழகுகிற பழக்கம், தன்னுடைய திறமையை பற்றிய பெருமையோ மேட்டுமையோ கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இன்னும் குழந்தையாகவே பழகுகின்ற அருமையான கலைஞன் ரத்தின பாஸ்கர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலைஞன். அவரை பெற்ற தாய் அவர்களே, எனக்கு முன்னரே அமர்ந்திருக்கின்ற வள்ளல் பெருமான், இங்கே ஒரு வள்ளல் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய புது மண்டபத்தை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரிய வள்ளல் அவர் மதுரைக்கு சொத்துக்களில் அவர் ஒன்று. அவரோட கூட வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், பெரியோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 90 வயசு ஆகுது. சின்ன வயதுலேருந்து மீனாட்சி திருக்கோயிலுக்கு பலமுறை போயிருக்கேன். போகிற போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, கிழக்க 2 வாசல் இருக்குது. அதுக்கு 2 வாசல்லையே அதில் கிழக்க இப்போ நம்ம போகிறதெல்லாம் அந்த அந்த கடை, பழக்கடை, அந்த தேங்காய் கடையெல்லாம் இருக்கே, அந்த வாசல்லாம் அது அம்மன் வாசல். அது அந்த வாசலில் போவோம். ஒரு 2-3 படி, ஒன்றும் பெரிய உயரம் இல்லை, ஒரு படி தாண்டி கீழே வந்தோடனே அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் 1-2 படி இருக்கும், அவ்வளோதான் போயிடுவோம். மேற்கே இருந்து வாசலில் உள்ளுக்குள்ள நுழையிறோம் இல்லையா, நுழையும் போது படியே இருக்காது, அது அப்படியே உள்ளபடி வந்துடுவோம். அப்புறம் இந்த பக்கம் வடக்கையும் தெற்கையும் போனோம்னா பலபடி இறங்கணும். வடக்கு கோபுரத்திலேருந்து கீழே இறங்கும்போது பலபடி இறங்கணும். அப்போ இறங்குறதுனா ஒரு 10 அடி உள்ளுக்குள்ளே போகணும். சரிண்ணா, இது கட்டுமானத்துலேயே ஒரு வித்தியாசமான கட்டுமானமாக இருக்குது. இது ஒன்றும் விளங்கலை. அது முன்னே போனால் உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 படியோட கீழே வந்துடுறோம். பின்பக்கம் வந்தோம்னு சொன்னால் சரக்குன்னு உள்ளே போயிடுறோம். இந்த தெற்கையும் மேற்கையும் போனோம்னு சொன்னால், வடக்கையும் போனோம்னா இப்படி கூத்தா இருக்குது. இது எப்படி? அப்புறம் போனால் அங்கே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, தளம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு அற்புதமான கலை அது. அதற்குள்ளே இவங்க நம்ம போய் முழுக்க பார்க்க முடியுதா? அதை ஒன்றும் பார்க்க முடியல. நான் உள்ளே போகலாம், அதை சுற்றி வர்றதுக்கே அது பெரிய பெரிய ஏரியா. அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்பங்கள் சொன்னால் இவர் ஒரு 325 சிற்பங்களை வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? 325 சிற்பத்தை உள்ளுக்குள்ளே வரைஞ்சிருக்காரு இந்த புத்தகத்தில் மட்டும். ஒரு 200 கிட்டத்தட்ட 250 பக்கம் அந்த புத்தகம். ஒரு பெரிய புத்தகம் இந்த இருக்க பார்த்தா, இப்போ வெளியிட போகிறோம்ல, பெரிய புத்தகம் 250 பக்கம் கிட்டத்தட்ட இருக்குது.
அதெல்லாம் 325 ஆமாம் 325 சிற்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு பல தடவை கீழே இப்படி இருக்கே, மேலிருந்து பார்த்தா எப்படி இருக்கும். ஒரு முதல்ல இந்த 2வது உலக மகாயுத்தம் வந்தபோது விமானத்தை விட்டாங்க மதுரைக்குள்ளே. அப்போ தான் முதல்ல சாதாரண மக்களுக்கு 10 ரூபா அப்போ மேலேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விமானம் வந்து சுற்றி வந்து கட்டிச்சு. அதிலிருந்து மீனாட்சி அம்மன் கோயில் மேலே பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள் பின்பக்கம் இருக்கேன். அம்மா அதான் இதை பின்னாடி போடணும்னு சொன்னாங்களாம். இது ஏரியல் வியூன்னு சொல்கிறாங்க பாருங்கள், மேலேருந்தே பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது தான் எத்தனை இருக்காங்க. கிழக்க 2 வாசல், அப்புறம் மேற்க ஒன்று, தெற்க ஒன்று, வடக்க ஒன்று, 5 வாசல் இருக்கு அந்த கோயிலுக்கு. அதில் அவர் கணக்கு போட்டு பார்த்தார். அவர் எழுதுகிறார் புத்தகத்தில், ஒரு 10 சின்ன கோபுரங்கள், அது 5 நிலை, 7 நிலை, 9 நிலைன்னு சொல்லி அந்த கோபுரங்களுடைய உயரங்கள் அதெல்லாம் வரிசையாக பார்த்து அவர் போட்டுக்கிற படங்களை பாருங்களேன். நீங்கள் இதை அட்டையை திறந்த உடனே அந்த படம் இருக்கும், இந்த படம் இருக்கும். அதை பார்த்தா அதுக்குள்ளே இப்படி இருக்காது மீனாட்சி அம்மன் கோயில், இவ்வளவு பெருசா, இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு வியப்பு நமக்கு வந்துடும். அது தவிர நம்ம உள்ளுக்குள்ளே போனோம்னா, வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய விசேஷங்களை சொல்கிறதுக்கு கைடு இருக்கான். இப்போ நம்ம ஊர்லேயும் கைடு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. அது வெளிநாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கைடு யார் பார்க்குவாங்க, நம்மளும் பார்க்க போகிறதில்ல. ஆமாம், இந்த ஊரில் பிறந்துட்டு கைடு வச்சுருப்பாங்களா சொன்னாங்க இல்லையா, கைடு பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு சிற்பத்தையும் உட்கார்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த புத்தகத்தை பார்க்குற போது தான் நமக்கு தெரியுது எப்படி உட்கார்ந்து பார்க்க வேண்டிய புத்தகம் இதுன்னு. நம்ம சின்ன வயதில் இந்த மிட்டாயை வாங்கி, உருண்டை மிட்டாய்களாம் வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு அப்படின்னு திருக்கிட்டே இருப்போம். அப்படி யாழி மிட்டாய் தின்ன மாதிரி கல்லை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா. அது மிட்டாய் தின்னுருக்கும் போல இருக்கு. வாயில் பார்த்தோம்னா கல் உள்ளுக்குள்ளே கிடக்கு, அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள ஆடுது. எப்படி இந்த கல்லை செஞ்சான், என்ன அழகாக செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் இந்த மனுஷன் போய் பார்த்தது மட்டுமல்ல, அது எப்படி இந்த படத்தை எடுத்தார், என்ன மாதிரி செஞ்சார். ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ள 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் நம்ம ஜெயலலிதா பார்க்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று பேர் ஒன்று பண்ணிட்டானா போச்சு. நம்ம மதுரையுடைய மிகப்பெரிய சொத்து அடையாளமே மீனாட்சி அம்மன் கோயில் தான். அதை வச்சு தான் நம்ம கதை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மதுரைக்கு சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நம்மளாம் இந்த ஊரில் பிறந்திருக்கோம்ன்றதே நமக்கு பெருமை இல்லை. நம்ம ஊர்லையா அது மீனாட்சி திருக்கோயில்ன்றது எங்கே கோயிலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளமே தானே. நான் அதனாலே பல இடங்களில் சொல்லுவேன், ஏன்னா இங்கே தான் மீனாட்சி இருக்காளே, அப்புறம் என்னத்துக்கு அந்தந்த ஊருக்கெல்லாம் போகிறீங்க, இங்கே தான் மீனாட்சி இருக்கால, எதாவதாலும் போய் அவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அவ்வளோதான்ல. அப்புறம் நீங்கள் பழனிக்கு ஓடுறது ஒரு பக்கம், திருப்பதிக்கு ஒரு ஆள் ஒரு பக்கம். இப்போ இவன் செய்ய முடியாதே, அவங்க செஞ்சிட போகிறாங்க. ஏதாவது ஒன்று தானே செய்வேன். ஒன்று நம்பிக்கை வைங்க, அது போதாதா நமக்கு. அதனால் இங்கே பார்த்தோம்னா, கோயிலுக்குள்ளே போனோம்னா ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம இப்படி ஒரு படம் வாங்கினோம்னா வீட்டில் அடிக்கிறதுக்கு சுவரில் காணியை அடித்து படத்தை மாட்டி வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சிலையை செஞ்சுருக்காங்க. அந்த சிலையை நிறுத்துறதுக்கு அவன் வச்சுருக்க தூண்கள் இருக்கு பாருங்கள், அதுதான் ஆணி அடிக்கிறதுக்கான சுவர். இந்த சிறிய சிலைகளை நிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த தூணில் செஞ்சு வச்சு மாட்டியிருக்கிறான். எத்தனை நுணுக்கமான வேறுபாடு. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு படத்துலேயே பார்த்தோம்னா ஒரு அதில் தொங்குற முதல்ல தொங்குது, ஒரு கிளிகள் உட்கார்ந்துருக்கு, ஒவ்வொன்றும் பேசுது. அதை நம்ம அங்கே நின்று பார்த்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் பார்த்தாலும் போகிற வர்றேன்னு சொல்லுவான். லூஸ் பேவோட இருக்குது, இதையே பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா இருக்குது அதில். ஏன்னா அவனுக்கு இது கலை நுணுக்கம் தெரியாது. இப்போ அவர் ரத்ன பாஸ்கர் எழுதுகிறாரு, இதில் கடலளவு இருக்குது, அங்கே
நான் இப்போ கொடுத்துருக்க ஒரு கையளவு தான், கைப்பிடி அளவு தான் கொடுத்துருக்கேன்றார். அவருக்கு அந்த நுணுக்கம் தெரியுது. இவ்வளோ விஷயம் இங்கே இருக்குங்க, நான் கொடுத்துருக்கிறது நம்ம கைப்பிடி அளவு தான் கொடுத்துருக்கேன்றாரு. அப்படின்னா இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி பார்த்தா தான், நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு பாருங்க, அது பார்ப்போம், பார்ப்போம், கும்பிடுவோம். நம்ம போகிறது வர்றதுனால தான் கோயிலும் புதுமையாக இருக்குது. ஆள் புழக்கம் இல்லைன்னா அந்த கோயில் அடைஞ்சு போயிடுமே, தூசி அடைஞ்சு போயிடுமே. நம்ம போகணும், வரணும், கும்பிடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்ல. நம்ம 4 பேர் பாருங்களேன், அவர் இப்போ சொல்கிறார், முத்துகிருஷ்ணன் சொல்கிறாரு, துவக்கத்துலேருந்து வந்து இங்கே படம் வரைஞ்சவன்லாம் யாராக இருக்கான்? நம்ம மனோகரன் தேவதாஸை விட்டுட்டா மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை எடுக்கிறதுக்கு எங்கேருந்து, லண்டன்லேருந்து வந்திருக்கான், வெளிநாடுகளில் பூரா இருந்து வந்திருக்காங்க ஆட்கள். நம்ம ஊர்லேயும் ஓவியர் இருந்திருப்பான்ல, எத்தனை ஓவியர்கள் இருந்திருப்பாங்க நம்ம ஊரில். ஏன் அவன் கஞ்சிக்கலாமல் இருந்திருக்கான். அதுதான் அவன் கஷ்டம். அவன் அனுசம் பாவம் போய் நம்ம காலத்திலே பார்க்குறோம்ல. இப்போ நியாயப்படி என்ன செஞ்சுருக்கணும், மீனாட்சி திருக்கோயிலில் அவங்க வளாகத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஒரு பெரிய பிரமாண்டமான விழா எடுத்துருக்கணும். அவங்க தான் எடுத்துருக்கணும். ஏன்னா இது அந்த சொத்து. அவங்க வெளியிட்டாங்கன்னா தான் இதுக்கு பெருமை. ஏன்னா பெரும் கூட்டத்தை கூட்டி எத்தனை விழாக்கள் நடத்துகிறோம். நம்ம நாட்டிய குழப்புகள்லாம் வச்சுக்கிட்டு எத்தனை செய்கிறோம். இது எவ்வளவு பெரிய வேலை நடத்தி வச்சுருக்கிறாரு. ஏது நம்ம அவருக்கு கொடுக்காம, அந்த காலத்தில் மன்னர்கள் தங்களுடைய படங்களை வரைகிறதுக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க, பொருளும் கொடுத்து வரைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மீனாட்சி திருக்கோயிலை வரைகிறதுக்கு நம்ம இந்த மனுஷனுக்கு என்னையா கொடுக்கறது? இந்த ஒரு வியூ பாருங்கள், ஏரியல் வியூ என்ன அழகாக இருக்காது. அப்போ இந்த மாதிரி பல செய்திகள் உள்ளுக்குள்ளே, ஒவ்வொரு நுணுக்கமான செய்தி. இது எப்போ இருந்து வந்துச்சு? முதல் கோயில் சொக்கநாதர் வயல் கோயில் இருக்காருங்க, அதான் முதல் கோபுரம்ன்றாரு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு எடுத்து கட்டியிருக்காங்க ஒவ்வொன்றையும். ஒரு 400 வருஷமாக அது வாட்டு கதை நடந்திருக்கு. மன்னர்கள் செஞ்சுருக்கிறாங்க, நாயக்க மன்னர்கள் செஞ்சுருக்கிறாங்க, நகரத்தார் செஞ்சுருக்கிறாங்க, நீ எத்தனை பெரியவங்க புது ஆட்கள் செஞ்சுருக்கிறாங்க. அங்கே அத்தனை பெரியவருடைய திருப்பாதங்கள்லேயும் நம்ம விழுந்த கும்பிடணும். இல்லாட்டி இவ்வளோ பெரிய சொத்து நமக்கு கிடைக்குமா? இது ஒவ்வொருத்தர் நம்ம சொத்துங்க, நம்முடைய சொத்து. இது அந்த பெருமையில் நமக்கு இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட இடத்துல இவர் போய் இருந்து இதை எப்படி அதெல்லாம் செஞ்சீங்கன்னு படம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்றாரு. ஏன் உள்ளே விட மாட்டாங்களையா? எனக்கு இதை கொண்டு போக முடியாது, செல்லை உள்ளே கொண்டு போக முடியாது. ஏதோ ஒரு புண்ணியவாண்டிய உதவியில் இந்த மனுஷன் இதை பிரமாதம் செஞ்சு நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நம்முடைய வேலை என்ன? இந்த கலைஞரை ஆதரிக்கிறதுக்கு நாம் செய்கிற வேலை என்ன? அந்த புத்தகத்தை வாங்கிறது தான். அவரை ஆதரிக்கணும்ல, அவரை ஆதரிக்கணும். அப்படின்னா ஒன்று என்ன, அவருக்காக இல்லை, நாம் கற்றுக்கொள்வதற்காக. நாம் நாளும் தொழுகிற தெய்வம் அது. அந்த தெய்வத்தை நான் முதல்லங்க ராஜாவுக்காரங்க சொல்லலாம். மதுரையில் நான் அமெரிக்க கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். குமுதத்தில் அவங்க ஒவ்வொருத்தர் குமுதம் தயாரிக்க சொன்னாங்க. அப்போ என்னையே ஒரு தடவை குமுதம் தயாரிக்க சொன்னாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க குடும்ப படத்தை அட்டைப்படத்தில் போடுவாங்க. அட்டைப்படத்தில் அவங்க குடும்ப பெரிய அறிஞர்கள்லாம் நிறைய செஞ்சாங்க அவங்க படம். என்கிட்ட வந்த உடனே நிறுத்துங்க, நான் மதுரைக்காரன், எங்களுக்கு சொத்தே மீனாட்சி அம்மன் கோயில் தான். அதனால் மதுரை படம் எனக்கு படம் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் என் குடும்ப படத்தை தரமாட்டேன். எங்கள் குடும்பமே மீனாட்சி கோயில் தாயா, மீனாட்சி படத்தை போட்டு கொடுங்க, கோபுரத்தை. அவர் அண்ணாமலை ஐயா இருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் மனிதர்கள் இந்த மாதிரி உருவங்களை போடுறதில்ல, மனிதர்களை தான் போடுவோம் அப்படின்னாங்க. போடுறதா இருந்தால் மீனாட்சி திருக்கோயிலில் போடுங்க, ஏன் படங்க நான் தரமாட்டேன்.
அவர் ஒரே பிடிவாதத்தை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, இந்த ஆள் பிடிவாதக்காரனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு. அந்த புத்தகம் வந்ததுங்க, என்கிட்ட இருக்க அந்த புத்தக காப்பி இருக்குது. மீனாட்சி திருக்கோயில் படம் தான் போட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். காரணம் என்னென்னா, இதனுடைய பெருமையை நமக்கு தெரியலைங்க. ஏன்னா நான் இப்போ இது இலவசமாக கிடைச்ச சொத்துல நம்ம முதல் போடலையில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறதுக்கு நம்முடைய பங்கு ஒன்றும் இல்லை அதில். அதனால் அது பெருசாக நமக்கு தெரியல. ஆனால் பெரிய சொத்து, அழியாத சொத்து, இன்றைக்கு இல்லை உலகம் நிறைவு வரைக்கும் நமக்கு நம்ம பேரும் புகழும் சொல்ல போகுது. அப்படிப்பட்ட சொத்தை அங்கே இருக்காமல் நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு பாருங்க. அந்த திருக்கோயில் கோயிலுக்கு நம்ம எதையும் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே படித்து பார்த்துட்டு நேரம் அந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால் அந்த கலைஞனை எவ்வளோ பாராட்டினாலும் தகும், எவ்வளவும் பாராட்டலாம். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும், அவரை வாழ்த்துவதற்காகவும் பாராட்டுவதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி வணக்கமும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். இந்த நூலை வெளியிடுவதிலே நான் பெருமைப்படுகிறேன். பற்றி நுணுக்கமான விவரங்களை எல்லாம் நேரில் போய் ஆராய்வதற்கு இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க கூட வந்திருக்காரு. அவர் எங்கே? அவர் திரு ரமேஷ் பாண்டியன். பழத்திருத்தி கூட தான் நல்ல தமிழாசிரியை அவங்க. செல்வி பிரியா ராமகிருஷ்ணன் அவங்க. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த பட்டதாரி. இங்கே நம்ம தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் தான் படித்தவங்க. இவங்க ஆங்கிலத்தில் இந்த நூலை போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. மிகப்பெரிய உதவி. அது ஒரு பெரிய காரியம். ஏன்னா தமிழில் வந்ததை விட ஆங்கிலத்தில் வந்தால் தான் நிறைய புத்தகம் விற்கும். நிறைய புத்தகங்கள் விற்கிறது ஆங்கிலத்தில் தான். அதோட பகுதியில் ஹிந்திலையும் போட போகிறார். ஏன்னா பல மொழிகள் இது வந்து ஆகணும். அதை செய்வதற்கு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு இப்போ முதல்ல இந்த அம்மா வந்து இந்த உதவி செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது திரு ஆர் மணிராஜ் அவங்க. அவர் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் தொகுத்து வளர்க்கினதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆக இத்தனை பேர். செல்வி காவியா ரத்னபாஸ்கர். அவர் ரத்னபாஸ்கருடைய பிள்ளை. இங்கடாங்க கொடுத்துடலாம். இவங்க வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளரையும் உருவாக்கியிருக்காருன்னு தெரியுது. கொடுங்க.
என்னுடைய முதல் நன்றி என்றென்றும் நம்மை வாழ வைக்கும் இறைவனுக்கே. ஒவ்வொரு முறையும் என் புத்தகங்களை வெளியிட மிகச்சிறந்த இப்பேரரங்கத்தை கனிவுடன் அளிக்கும் அண்ணல் கருமுத்தி தியாகராஜர் கல்வி குடும்பத்தின் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி. இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சிறப்பு அழைப்பாளர்களாக மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஐயா ராஜேந்திரன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. வாசுதேவன் சார் வந்து ரொம்ப பணிவானவர், எப்பயும் அவரை கீழே உட்கார வச்சிட்டேன், மன்னிக்கணும் என்னைய இந்த வட்டம். அப்புறம் ராஜேஷ் சுபாஷ் சந்திரன் அவர் இங்கேருந்து எனக்கு பார்க்க முடியல. முத்தரசனே ஒன்றும் வரலைங்களே. முத்துராஜா சார் வணக்கம் சார். ராணி செங்குட்டுவன் மேடம், செங்குட்டுவன் சார் வணக்கம். சுகஜீதா பிரபாகர் வணக்கம். பாலமுருகன் சார் திருச்சி அங்கேருந்து எனக்காக வந்திருக்காரு, நன்றி. மருது பாண்டியன் காப்பாட்சியார் நன்றி. சாந்தலிங்கம் சார் முதலே வந்துட்டார் ஃபஸ்ட்டே, அவருக்கு மிக்க நன்றி. என்னோடய சின்ன ஒரு பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கோர்வையாக பேச வரதுனால எழுதி வச்சுருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க. நான் வளருவதற்கு வழி கேட்ட பொழுது வெற்றிக்கு வழி சொல்லிக் கொடுத்த தெய்வத்திரு கருமுத்து டி கண்ணன் ஐயா அவர்களுக்கு என் நினைவுள்ளவரை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆட்சி என்று அன்போடு அனைவரும் அழைக்கும் முனைவர் உமாக்கண்ணன் மேடம் அவர்களுக்கும் என்றென்றும் நன்றி. எனக்கு மேடத்தில் இருந்து நான் வந்து பெர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி, குறிப்பாக மேனர்ஸ் எனக்கு அவங்க நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில். அவங்க சொல்லிக் கொடுக்காம அவங்கள பார்த்தே நான் பழகியிருக்கேன். அவர் எனக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அதனால் அவங்க கூட நான் நிறையா பணி செய்ய வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த 3 விஷயம் நிறைய வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சு. மேடம் பெர்ஃபெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அது எனி காஸ்ட். பல வருடங்களுக்கு முன்னாலேயே மேடத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச அரவிந்துக்கு தான் ரொம்ப நன்றி. தனது தாய் தந்தையை போலவே எனக்கு ஆதரவளிக்கும் இங்கே வரல அவர் திரு ஹரி தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. தியாகராஜர் கல்லூரியின் முதல்வர் டீன் சீனிவாசன் சார் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான நன்றிகள். இந்நூலுக்கு வாழ்த்து கடிதம் வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் அறங்காவலர் குழு தலைவர் திருமதி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்களுக்கும், பத்மஸ்ரீ சாலவன் பாப்பையா ஐயா அவர்களுக்கும், நான் கேட்டோன்னே உடனே லெட்ரு தர்றேன்னு சொன்ன உமாக்கண்ணன் மேடத்துக்கும் நன்றி. ஆனால் மேடம் அப்பயே சொன்னாங்க நான் இங்கிலீஷில் தான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் வந்து வேறு லெவலில் இருக்கும், அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். உலகெங்கும் உள்ள தமிழ் சமுதாயத்தை தன் மந்திர தமிழால் அரவணைத்து வைத்திருக்கும் பத்மஸ்ரீ சாலவன் பாப்பையா அவர்களுக்கு நன்றி. சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதற்காக சிறப்பான வீடியோ பதிவை பேசி எனக்கு அளித்த உதவி அவருக்கு, அதில் சிறப்பான குரல் கொடுத்து உதவிய திருமதி செல்வா குமரன் திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. அந்த பதிவை தயாரித்து கொடுத்தவர் எஸ் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளத்தில் 26,000க்கு மேலே பார்த்துருக்காங்க ஐயாவோட அந்த வீடியோவை. அது மிகப்பெரிய விஷயம் எனக்கு. இப்போ கிளம்பி போனாங்கல்ல மேடம், அவங்கள பற்றி ஒரு வார்த்தை. அவங்க வந்து முன்னாள் வங்கி ஊழியர் ராஜா அண்ணனை பற்றி, முன்னணி தமிழ் பட்டிமன்ற பேச்சாளர், திரைப்பட நடிகர் என பன்முகம் கொண்டிருந்தாலும் பண்புள்ள மனிதர். அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார். அதாவது வெளியில் வந்து கோட்டிங் இருக்கும், அதை பார்த்து நம்ம வந்து பயப்படுவோம் அவங்க எப்படியோ அப்படின்னு சொல்லி. எல்லா பெரிய மனிதர்களுக்கும் உள்ள ஒரு மெயின் பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சது எளிமை தான். எல்லாமே எளிமையாக இருக்காங்க, ஆனால் நான் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு சத்து வேணும், நேரம் வேணும், தைரியம் வேணும். நான் அதெல்லாம் கவனிச்சிருக்கேன், எல்லா மக்கள்கிட்டையும் பார்த்துருக்கேன். அவர் வீட்டுக்கு போனப்போ எனக்கு பொன்னாடை போட்டு தான் என்னை வரவேற்றார். அந்தளவுக்கு அவர் ரொம்ப தன்மையான மனிதர். அவர் போனவோட புத்தக வெளியீட்டுலாக்கும் வந்திருந்தார், இப்பயும் வந்திருக்கார், 2 தடவை அவர் வந்திருந்தார். இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு நான் நினச்சிருந்தது வந்து பாரதி பாஸ்கர் மேடத்தை. ஐயா ஒரே ஒரு ஃபோன் போட்டு மேடத்தை வந்து வர வச்சு கொடுத்தாரு. அவங்க சொன்னாங்க ஒரு சிவன் வந்து அம்பு எய்வார், அந்த அம்புல வந்து இவர் இருப்பார், பெருமாள் இருப்பார்னு சொல்லி. அது வந்து திரிபுராந்தக மூர்த்தி அவர் பேர். அது வந்து கம்பத்தடி மண்டபத்தில் இருக்குது அந்த சிற்பம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்புல வந்து விஷ்ணுவையே ஆரோ ஹெட்டாக வச்சுருப்பாங்க. அதை நான் வரைஞ்சிருக்கேன். அவங்க அதை உன்னிப்பாக பார்த்து படிச்சிருந்துருக்காங்க போல். அவங்க இதை சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ டீட்டெயில்டாக அவங்க அதை பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அப்புறம் மதுரை குமார் அண்ணனுக்கு எப்பயுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். சென்ற வாரம் தான் அவங்க வீட்டில் ஒரு
மகனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவர் பிஸியாக இருந்தார். இப்போ இருந்தாலும் இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு மதுரைக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு நாயகர் தூங்கா நகரங்களின் படைப்பாளர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவங்க. எனக்கு முதல் முறையாக மதுரையை பற்றிய ஒரு புத்தகம் எழுதணும்னு ஆர்வத்தை ஏற்படுத்தியது அவர் தான். அவர் வந்து ஒரு செல்லமாக ஒரு உத்தரவு போட்டார், இதெல்லாம் நீ செஞ்சா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் முதல்ல ஒளி ஓவியம் புத்தகம் வெளியிட்டேன் புது மண்டபத்தை பற்றி. உள் மண்டபத்துக்குள்ளே போய் ரீச் ஆக முடியாது, யாரும் அது பூட்டி இருந்துச்சு. அந்த சாவியை வாங்கி கொடுத்ததே அவர் தான் எனக்கு. அதனால் அவர் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். அதை அவர் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ அது ஓப்பன் ஆயிடுச்சுல, அது பிரச்சனை இல்லை. இவர் வந்து 36 நாடுகள் போயிட்டு வந்திருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ தான் வீட்லேயும் இருப்பார், எப்போயுமே அப்படி தான் பேசுவார். ஆனால் என்னை வைவார், இவ்வளோ ரேட்டு போட்டு ஏன்டா அந்த புக்கு போடுற அப்படின்னு சொல்லி. நானும் கொஞ்ச நாள் வாழணும்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட. அவர் கம்மியாக போட்டு செஞ்சால் நல்லா போகும் அப்படின்னு சொல்லுவார். அவர் பேச்ச நிறையாவது கேட்டிருக்கேன், கொஞ்சம் தான் கேட்கல. அண்ணன் கொஞ்சம் என் மேலே வருத்தம் இருக்கும். மிகவும் எளிமையானவர், ஆனால் கண்டிப்பானவர். இந்த இனிய மாலை பொழுது எனக்காக உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. ஐயாலாம் தனியாக வந்திருக்காங்க, ராஜேந்திரன் ஐயா. எனக்கு அது வருத்தமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. சரிங்க. தினமலர் மற்றும் இந்து நாளிதழின் பம்பரமாய் சொல்கிற ராம்குமார், ரவிச்சந்திரன் மற்றும் ஜனநாயக செல்வம்லாம் இந்த இதை பற்றி பேப்பரில் எழுதியிருந்தாங்க. அது இன்றைக்கி ஆர்டிக்கலில் வந்துருந்துச்சு. அது ரொம்ப அவங்களுக்கு நன்றி. என் நலம் விரும்பும் உறவினர்கள் மற்றும் நேசக்காரம் நீட்டும் தோழர் மற்றும் தோழிகளுக்கு மிக்க நன்றி. ஏன்னா எல்லாருமே இந்த புக்கை வெளியிடுறதுக்கு ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. அது வந்து எனக்கு விலைக்கு சொல்ல முடியல. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அந்த புக்குக்குள்ளே இருப்பாங்க, பின்னாடி இருக்காங்க. அப்படின்னா தான் இந்த புக்கை என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. ஓவியக்கலையில் உண்மையான ஆர்வம் உள்ளவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, நான் இலவசமாகவே கண்டிப்பாக சொல்லித்தரேன். அது உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் கண்டிப்பாக அதை செய்கிற கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் 3 விஷயத்தை மட்டும் படிச்சிடுறேன். இந்த புத்தகத்தோட முன்னுரை, நன்றியுரை, நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் மீனாட்சி அம்மனை பற்றி. அது 3 மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. முன்னுரையில் சொல்லியிருக்கேன், ஆன்மீகம், கலை, வரலாறு என்ற முதலும் முடிவும் தெரியாத அற்புதங்களை தன்னுள் கொண்டுள்ள தென்னிந்திய திருக்கோயில்களில் முதன்மையான மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் உள்ள கலையழகு கற்சிலைகளின் பெருமைகளை பல ஆன்றோர் கூற கேட்டிருந்தாலும் படித்திருந்தாலும் அவ்வப்பொழுது நேரில் கண்டு மயங்கி இருந்தாலும் அவற்றையெல்லாம் நினைத்தவுடன் கண்டு மகிழும் வண்ணம் அழகிய கோட்டோவியங்களாக மாற்றி எளிய விளக்கங்களோடு ஒரு புத்தகமாக வெளியிட நினைத்து எடுத்த முயற்சிகளாகவும் வெற்றியாக மாறியது. ஓவியக்கலை, சிற்பக்கலை, சுதை வேலை, கற்சிற்பக்கலை, உலோக சிற்பக்கலை மற்றும் கட்டடக்கலை என மனதை ஈர்க்கும் கலைகள் பல இருந்தாலும் சிற்பக்கலையினால் உருவாகி நிற்கும் சிற்பங்களே கோயிலின் அழகையும் பெருமையும் கூட்டுகின்றன. அந்நாட்களில் வாழ்ந்த சிற்பிகள் கற்பனை திறனையும் கைவேலை திறனையும் வெளிப்படுத்தும் சாட்சியாக இன்றளவும் வாழ்ந்து வருகின்றன. மின்சாரம் உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள், நவீன வசதிகள் மற்றும் துல்லியமான கருவிகள் இல்லாத காலத்திலேயே மலைகளிலிருந்து பெருங்கற்களின் வகை, முதிர்ச்சி மற்றும் அளவுகளை சரியாக கணித்து பெயர்த்தெடுத்து பின்னதை பக்குவமாக கொண்டு வந்து சிற்பமாக்குதல் என்பது அவ்வளவு எளிதல்ல. சிறப்பான உடல் உழைப்பாலும் நுட்பமான வேலைப்பாடுகளாலும் நமக்கு கிடைத்த அற்புத சிற்பங்கள் காலத்தினாலும் அந்நியர்களின் ஆக்கிரமிப்பினாலும் சேதமிட்டு நின்றாலும் நமக்கு சொல்ல வந்த கருத்துக்களை மாறாமல் நினைவுபடுத்துகின்றன. அந்நாட்களில் பெரும் பொருட்செலவு, உயிர் சேதம் மற்றும் நேரத்தை உட்கொண்டு விட்டு எதுவுமே தெரியாத போல புன்னகை மாறாமல் நிற்கும் சில சிற்பங்கள் நமக்கு சொல்ல முற்படும் சில கதைகள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. சொல்வதற்கு சரியான ஆட்கள் இல்லை. தலைமுறை இடைவெளியில் சில விவரங்கள் காணாமல் போய்விட்டன. பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த புரவலர்கள், சமய குறவர்கள், சிந்தனைவாதிகள், வீராதி வீரர்கள், பட்டத்தரசிகள், சான்றோர்கள், உழைப்பாளர்கள் மற்றும் சராசரி மக்களின் வாழ்க்கைக்கு சான்றான இச்சிற்பங்களின் பெருமைகளை உள்ளளவும் நம்மவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எளிய முறையில் எடுத்துச் சொல்லி அவற்றை நாம் வாழும் நாள் வரையிலும் பாதுகாக்க வேண்டியது தலையாய கடமையாகும். அதற்கு முயற்சியாக என்னுடைய இந்த 3வது புத்தகமும் புதிய அத்தியாயம் படைக்கும் என நம்புகிறேன். திருக்கோயிலுள்ள கற்சிற்பங்களின் இருப்பிடத்தை துல்லியமாக அடையாளம் காண்பதற்காக ஒவ்வொரு மண்டபத்தின் காட்சிகளையும் அதன் வரைபடங்களையும் என்னால் இயன்றவரை சித்தரித்துள்ளேன். கற்சிற்பங்கள் தொடர்புடைய விவரங்களை என் தேடுதலுக்கு கிடைத்தவரை விவரித்துள்ளேன். குறைகள் ஏதும் இருப்பின் அதை கனிவுடன் தெரியப்படுத்த வேண்டுகிறேன். இங்கு கடலளவு கொட்டி கிடக்கும் கலை செல்வங்களை அள்ள முற்பட்டு ஒரு கைப்பிடி அளவு மட்டுமே அள்ள முடிந்தது. அவற்றையெல்லாம் உங்கள் முன் படைக்கிறேன். இது என்னுடைய முன்னுரை. அடுத்து நன்றியை சொல்லிடுறேன்.
யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப தாம் பெற்ற இறையருளையும் இறையுணர்வையும் கலைச்சிறப்பையும் இனிவரும் அனைவரும் கண்டுணர்ந்து மகிழ்வதற்காக அந்நாட்களிலேயே பரந்த நோக்குடனும் பெருந்தன்மையுடனும் பெரும் பொருட்செலவு செய்து சிறப்பான திட்டமிடுதலுடன் திருக்கோயில்களையும் நீர்நிலைகளையும் மண்டபங்களையும் கட்டி தந்தருளிய முகமறியாத நம் முன்னோர்களுக்கு நன்றி. இந்து சமயத்தின் ஊடாக சான்றோர்களின் எண்ணத்தில் திண்ணமான இறை பெருமைகளை சிற்பக்கலை மூலமாக உலகம் அறிய புரவல்களை பணித்து அவற்றை கோட்டோவியமாக்கி அனைவரும் நம் மண்ணின் கலை பெருமைகளை பரப்புவதற்கு என்னை பணித்து நவீன தொழில்நுட்பங்களை எனக்கு அருளிய இறைவனுக்கு நன்றி. அன்னையின் திருக்கோயில் பெருமைகளை எடுத்துரைக்கும் பொற்றாமரை என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள புகைப்படங்களை ஓவியமாக்கி கொள்ள அனுமதித்த ஆசிரியர்களுக்கு மானசீக நன்றி. நம்மை வெள்ளையர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஆரம்பகால தொழில்நுட்ப புகைப்பட கருவிகளை கொண்டு நம் கலைப்பெருமைகளை சிரத்தையுடன் புகைப்படமாக்கி கொடுத்த அரிய புகைப்பட வல்லுநர்களுக்கு நன்றி. அவ்வாறு எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தரங்குறையாமல் இணையத்தில் பதிவேற்றி வைத்த பெருந்தன்மையாளர்களுக்கு நன்றி. நம்முடைய திருக்கோயில்களுக்கு வருகை தந்த பொழுது எடுத்த அரிய புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றிய அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் நன்றி. இப்புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு பணியை முன்வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து முடித்து கொடுத்துதவிய கோயம்புத்தூர் செல்வி பிரியா ராமகிருஷ்ணன் எம்மி அவர்களுக்கும் மதுரை செல்வி காவியா ரத்னபாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. சரியான நேரத்தில் புத்தக வெளியீடு சம்பந்தமான முக்கிய அறிவுரை வழங்கிய அண்ணன் தமிழ் எழுத்தாளர் திரு ஆ. முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள். அவர்களே அறியாமல் அவர்களுடைய பேச்சாலும் செயலாலும் என்னை ஆட்கொண்டு என்றும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் என் நலம் விரும்பிகளான பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தோழிகள் மற்றும் தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. இப்போ நான் ஒரு சின்ன கவிதை எழுதியிருந்தேன், இந்த புத்தகத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதோட படிச்சுட்டு என்னோட முறையை முடிச்சிடறேன். மதுரை மண்ணில் வாழ இடமளித்து மனம் மகிழும் ஓவிய கலையை வரமளித்து மறுபடி வளர வாய்ப்பளித்து மங்காத புகழையும் எனக்கு அளித்து மனதார உன் கோயிலை தினமும் சுற்றி வர வைத்து மனம் குளிர வாழ வைக்கும் மரகதமே, சிந்தையில் சீராக வளமளித்து சின்னஞ்சிறு வாய்ப்புகளை தினமளித்து சிறப்பாக அவற்றையெல்லாம் முடிக்க வைத்து சிந்தை சிறந்த ஆன்றோர்களுடன் தொடர்பாக்கி சிறப்பு மிகு ஏற்றங்களை எனதாக்கி சிரித்தபடி அருளும் தடாதகையே, மாறாத நம்பிக்கையோடு உழைத்து மனமும் உடலும் துவண்ட பொழுதில் மனதின் தீராத விருப்பத்தையெல்லாம் மனதார தீர்த்தருளிய தீபச் சுடரே, தன்னம்பிக்கை சக்கரத்தில் நான் தலைகால் புரியாமல் சுற்றிய பொழுது தலை சுற்றி வீழாதபடி எனக்கு என் தகுதியை தக்க சமயத்தில் உணர்த்தி தடுத்தாட்கொண்ட தாயே, மண்டபங்கள் பல சுற்றி வந்த எனக்கு மனம் கவரும் சிற்பங்கள் மீது ஆர்வமேற்றி மண்ணில் வாழும் மக்கள் போற்றும் மதுரை மீனாட்சி நீ வாழும் மறையாத புகழுடைய உன் திருக்கோயிலின் மனங்கவரும் சிற்பங்களை எல்லாம் மயக்கிடும் கோட்டோவியமாக்கிட வைத்து மண்ணில் புகழ் தரும் புத்தமாக்கி தந்தருளி மகேசனுடன் உரையும் மீனாட்சியே, மறக்காமல் உன் அருள் என்றும் வேண்டிடும் ரத்னபாஸ்கர். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றியா முடிச்சுக்கிறேன். இங்கு வந்திருந்து இந்நூல் வெளியீட்டு விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இப்பொழுது நாட்டுப்பண். अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे